Good evening, students. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். இன்றைய கிளாஸை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க சுந்தரலிங்கம் அரவிந்த் சார் அவர்களால் 2024 ஏஎல் பரீட்சை எழுதவிருக்கின்ற மாணவர்களுக்காகவும் ஏஎல் ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்களுக்காகவும் கம்பெனி நிதிக்கூற்றுக்கள் சம்பந்தமாக என்ன செய்யப்பட போகின்றது அரவிந்த் சார் அவர்களினால் விரிவுரை வழங்கப்பட உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் விரிவுரையானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. மாணவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் ஒரு நிமிடங்களில் வகுப்பு ஸ்டார்ட் ஆகும். ஆகவே நீங்கள் உங்களுடைய எல்லாருக்கும் டியூட் கிடைச்சிருக்கும். அந்த டியூட்டை நீங்க பார்த்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் எங்க ஸ்கிரீன்லையும் நாங்கள் டியூட்டை ஷேர் பண்ணுவோம். டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே நிறுவனத்தால் அரவிந்த் சார் அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க, உங்களுக்கான இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்காங்க. இது முற்றிலும் இலவசமான வகுப்பாக காணப்படுகின்றது. மாணவர்களின் நலனுக்காக வேண்டிய என்ன செய்யப்படுகின்றது, இந்த வகுப்பானது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அனைத்து மாணவர்களும் இந்த உங்களுடைய நேரத்தினையும் அரவிந்த் சார் அவர்களுடைய விரிவினையினூடாக நீங்கள் பயனையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் அரவிந்த் சார் அவர்களுடைய வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும். எல்லாரும் குட் ஈவினிங் பிள்ளையர். நான் கதைக்கிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஒருக்கா சாட் பாக்ஸில் நீங்கள் சிம்பிள்ஸ் தம்ஸ் அப் போட்டுக்கொண்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் கதைக்கிற விஷயங்கள் உங்களோட தொடர்பில் இருக்கிறேன் என்றதை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்க்க போகிறது கம்பெனி கணக்கு தொடர்பான அதாவது பாஸ் பேப்பர் ரிவிஷன் 2021ஆம் ஆண்டுக்குரிய கம்பெனி கணக்கு. ஓகே. ஸோ இதுல நீங்க பார்க்க வேண்டியது பிள்ளைகள், இந்த கம்பெனி கணக்கு செய்யறதுன்றது கம்பல்சரி கொஸ்டினுக்குள்ள வரப்போகுது. உங்களுக்கு பகுதி 2க்குள்ள கட்டாய வினாக்குள்ள இந்த கம்பெனி கணக்கு பார்ட் 2 மொத்தமாக 40 புள்ளிகளுக்கு வினாவப்பட உள்ளது. ஸோ நீங்க ரெடியா இருக்கணும். 40 மார்க்ஸ் நீங்க இந்த கம்பல்சரி கொஸ்டின் நீங்க இதுல கெயின் பண்ணாட்டிக்கு இந்த 40 மார்க்ஸ்ன்றது கட்டாயம். நீங்க விருப்பமோ விருப்பமில்லையோ விளங்கிலையோ கம்பெனி கணக்கு செய்வோம். அடுத்த விஷயம், இந்த கம்பெனி கணக்குக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகூடிய நேரம். ஸோ என்ன பொறுத்தளவுல நான் இவ்வளவு காலம் படிப்பிச்சதுல இந்த கம்பெனி கணக்குன்றது ஆக கூட மேக்சிமம் 40 நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்து முடிக்க வேணும். மேக்சிமம் அதை மிஞ்சி ஒரு நிமிஷமும் இதுக்குள்ள செலவழிக்க கூடாது. மேக்சிமம் நான் சொல்றது, நான் செய்த அனுபவத்துல இந்த கம்பெனி கணக்கு 40 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடியதா இருக்கும். நீங்க பாடத்திட்டங்கள் சம்பந்தமான தெளிவான அறிவு, சரிவான விளக்கங்களை கொண்டிருக்கீங்களா நீங்க 40 நிமிஷத்துல செய்யக்கூடியதா இருக்கும். சரியா? அப்ப அதிகூடிய நேரத்தை ஏன் சொல்றேன்டா, அக்கௌண்டிங் செய்யற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைம். அதுல முக்கியமா செகண்ட் பார்ட் செய்துட்டு எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு சொல்றது டைம் காணும் இன்னொரு கொஞ்ச நேரம் தந்திருந்தா செஞ்சிருப்போம். அப்படின்றது இல்லை. அந்த டைமுக்குள்ள நாங்க அக்கௌண்டிங்க செய்யறதுக்கு நாங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது 40 மார்க்ஸுக்குற கொஷனாக இருக்க போகுது. உங்களுக்கும் 2024 வினாவப்பட போகுது. அடுத்தது மேக்சிமம் 40 நிமிடங்களை மட்டும் நீங்க எடுத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ இது 2024ஆம் ஆண்டுக்கா 21ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா இதுல இருக்குது. இந்த கேள்விகளை நாங்க பார்த்து கொண்டு போவோம். அதுக்கு முதல் இன்னும் ஒரு சின்ன விஷயம் இதுல போட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு கம்பெனி கணக்கு பிள்ளைகள் நீங்க கோட் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த கோட் அடிக்கிறத நீங்க கவனமாக இருக்கணும். இந்த கோடு வேகமா அடிச்சு பழகணும். கன பேர் இந்த கோட் அடிக்கிறதுக்கே ஆடி அசைஞ்சு அடிச்சு கொண்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா கோட் அடிச்சு ஒரு ஃபார்மட் பண்ணி அதற்குரிய சரியான ஹெடிங்ஸ் போட்டு அதற்குரிய உள்ளுக்குள்ள இருக்கிற சப்ஹெடிங்ஸ் போட்டு நீங்க தனியா வீட்டுல இருக்கைக்குள்ள செஞ்சு பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த கோடு அடிச்சு அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு 6 தொடக்கம் 7 நிமிடங்கள் கட்டாயம் எடுக்கும். சரியா? 6 தொடக்கம்
7 நிமிடங்கள் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். மேக்சிமம் 7 நிமிஷம், 6 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஒரு நாளும் இந்த கோட் அடிச்சு முடிக்க இயலாம இருக்கும். ஏனென்றா நான் படிக்கிற காலத்துல இருந்து நான் கோட் அடிக்கல டைம் வச்சு அடிச்சு பார்த்துருக்கேன். 6 நிமிஷத்துக்குள்ள கோட் அடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா வடிவம் எல்லாம் கோடை ஸ்ட்ரக்சர் பண்ணி அடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கேள்வி செய்து முடிக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், கோட் அடிக்கிறதுல நான் எல்லாருக்கும் சொல்றது, இதுல பாருங்க, இதுல போல்டு பண்ணி காட்டியிருக்கேன். இதுல உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போல்டு பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. இது ஒரு முழு ஃபுல் ஸ்கேப் ஷீட்டாக இருந்தால் ஒரு பக்கம் இடது பக்கத்துல கட்டாயம் உங்களினுடைய லாபம் அல்லது நட்ட மொத்த முற்றுமடங்கிய வருமான கூற்று, அதுக்கு கீழே ஒரு 7 வரியில உரிமை மாற்றல் கூற்று அடிச்சு கொள்ளுங்க. பக்கத்துல அடுத்த பேஜ்ல போல்டு பண்ணி காட்டியிருக்கேன்னு பாருங்க. அடுத்த பேஜ்ல அப்படியே பேரலா நீங்க பார்க்கக்கூடியது போல நீங்க பிள்ளைகள் இதற்குரிய நிதி நிலைமை கூற்று அடித்துக் கொள்ளணும். அப்ப திருத்துறவருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முதலாவது உங்களோட பேப்பரில் திருத்தைக்குள்ள இந்த வருமான கூற்று நிதி நிலைமை கூற்று எல்லாம் ஓகே இருந்தா ஃபுல் மார்க்ஸ் நீங்க கெயின் பண்றதுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கும். சோ நீங்க அடிக்கக்குள்ள உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். திருப்பி கரெக்ஷன் பார்க்கலையும் இப்படி இந்த ஃபார்மட்ல நீங்க அடிச்சுக்கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். முதலாவது ஒரு பக்கத்துல வருமான கூற்று, கீழே உரிமை மாற்றல் கூற்று அடித்துக் கொள்ளணும். அங்கால நீங்க நிதி நிலைமை கூற்று அடித்துக் கொள்ளணும். அதை தொடர்ந்து கீழே பாருங்க பிள்ளைகள், அடுத்த பக்கம் தொடங்கிக்குள்ள குறிப்புகள்ல கட்டாயமாக உங்களுக்கு வரக்கூடிய குறிப்பு இந்த முதல் 5 குறிப்பு. இந்த முதல் 5 குறிப்பு அடிக்கைகளை பாருங்க. சில நேரம் இந்த ஏனைய வருமானம் என்றது வராம இருக்கும். சில நேரம் இந்த ஏனைய வருமானம் வராம இருக்கும். பரீட்சை மீதி கேள்வியை ஒரு மேலோட்டமா பாக்குறதுக்கு உங்களுக்கு அடிஷனல் டைமோடு சேர்த்து தாராங்க. ஒரு 2 நிமிஷம் கேள்வியை பார்த்தீங்கன்னா ஏனைய வருமானம் வருமா வராதா என்றது தெரிஞ்சு கொள்ளலாம். சோ அதுக்கு பிறகு வரைக்கு முன் லாபம் தொடர்பான குறிப்பு 2, குறிப்பு 3 வருமான வரி, அங்கால குறிப்பு 4. இந்த கம்பெனி கணக்கை பொறுத்தளவுல அடுத்த முக்கியமான விடயம் பிள்ளைகள் இந்த குறிப்பு 4 என்ற விஷயம். இந்த குறிப்பு 4ல நீங்க கம்பெனி கணக்கினுடைய ஆகக்கூடின பெர்சன்டேஜ் ஒரு 25% ஒரு 40 மார்க்ஸுக்கு ஃபுல்லா கம்பெனி கணக்கு வரப்போகுது. அதுல 11ல இருந்து 12 மார்க்ஸ் நீங்க இந்த குறிப்பு 4ல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும், நல்ல தெளிவாக இருந்தா. சரிதானே? அதை தொடர்ந்து குறிப்பு 5 கட்டாயமாக கேட்கப்படும் குத்தகை என்றதுல இருந்து, அதாவது SLFRS 16ல இருந்து குத்தகை தொடர்பான கேள்வி வினாவப்பட போகுது. அப்ப இந்த முதல் 5 குறிப்புகள் கட்டாயம் வரும். அதை தொடர்ந்து குறிப்பு 6, 7 உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போட வேண்டி இருக்கு. சோ குறிப்புகளை தொடர்ந்து நீங்க உங்களினுடைய செய்கைகள் என்றது நீங்க அடிச்சு கொள்ளணும் பிள்ளைகள். செய்கைகள் இதுல ஹெடிங் போர்டுல செய்கைகள். இந்த செய்கைகளுக்குள்ள விற்பனை விநியோக செலவு, நிலைய நிர்வாக செலவு, நிதி ஏனைய செலவுகள் வந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு கடைசியா செய்தவுடன் பாருங்க, அந்த கேள்வி கிட்டடியில வந்த கேள்விகளுக்குள்ள என்ன பொறுத்தளவுல கொஞ்சம் வித்தியாசமான இன்னும் நுணுக்கமாக செய்ய வேண்டிய கேள்வியா இருக்கு. இந்த கேள்வி இந்த 2021 அவ்வளவுக்கு கஷ்டமான கேள்வி இல்லை. சோ இந்த செய்கைகள் செய்ய வேண்டி இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சரிதானே? முதலாவது மொத்த முற்றுமடங்கிய வருமான கூற்று, அடுத்தது அதற்கு கீழே உரிமை மாற்றல் கூற்று, அதுக்கு பெறலா அடுத்த பேஜ்ல நீங்க நிதிநிலைமை கூற்று அடிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே குறிப்புகள் அடிச்சிருக்கணும். கட்டாயம் உங்களோட கேள்வியில இந்த முதல் 3, 4, 5 இந்த 5 குறிப்பும் கட்டாயம் வரப்போகுது. எந்த கேள்வி வந்தாலும் 5 குறிப்பும் வரும். அது இல்லாம கேள்வி உங்களுக்கு வராது. சரிதானே? கம்பல்சரியா வரப்போகுது. அடுத்தது செய்கைகள் பிள்ளைகள் விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு, இணைய செலவு. இதை விட நீங்க விற்பனை கிரயம் அல்லது உற்பத்தி கிரயமும் சேர்த்து செய்ய வேண்டிய தேவை இருக்கலாம். சரிதானே? இதை விட உங்களுக்கு என்ன தேவையோ செய்கவழி, ஒரு டீ ஃபார்ம் செய்யறீங்களோ அல்லது வேற ஏதாவது ஐயக்கடன் ஏற்பாடு சம்பந்தமா ஏதாவது செய்கவழி செய்யறீங்களோ அதை இதுக்கு கீழே செய்து கொண்டு போகலாம். சரிதானே? சோ இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது என்ன? ஸ்கிரீன்ல நான் காட்டுற விடயங்கள் விளங்குது என்ன பிள்ளைகள்? எஸ், நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டா நான் பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இதுல பாருங்க, அடுத்தது
கேள்வியை பார்க்க முதல் கேள்வி வந்து பாருங்க பிள்ளைகள், சுருக்கிய பரீட்சை மீதி என்றதுல கேள்வி ஆரம்பமாக போகுது. இது எழிலன் பிஎல்சி 2021ஆம் ஆண்டுக்காக எழிலன் பிஎல்சியினுடைய நிதி கூற்றுக்கள் பரீட்சை மீதி தந்திருக்காங்க. அதனுடைய தொடர்புடைய சீராக்கங்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. சோ எழிலன் பிஎல்சியை பார்க்க முதல் இந்த கேள்வி செய்யக்குள்ள கவனிக்க வேண்டியது எந்த காலத்துக்கு கணக்கு சேரும். இந்த பரீட்சை மீதியினுடைய திகதியிலிருந்து நீங்க என்னத்தை பார்க்கணும், எந்த காலத்துக்கு கம்பெனி கணக்கு தந்திருக்காங்க. சோ இதுல பாருங்க 31/3/2021 முடிவடையும் ஆண்டு கண்டா இந்த நிதியாண்டு எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள், 1/4/2020 ஆரம்பிக்கப்பட்டு 31/3/2021 முடிவடைவதாக இருக்கும். சோ இதை தெரிஞ்சு கொள்ளணும், எந்த காலத்துக்கு நாங்க கணக்கு செய்ய போறோம் என்றதுல மிக தெளிவா இருக்கணும். கன பேர் எல்லாம் செய்வாங்க, டேட் திகதிய ஒழுங்கா பார்க்காம செய்ய மாட்டாங்க. இந்த ஓவராலா இந்த கேள்வியை பொறுத்தளவுல இந்த கேள்வியில அதிகளவான நீங்க புள்ளி எடுத்துக்கொள்ளணும்டா இந்த 2021 கணக்கா செக் பண்ணின பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா எல்கேஎஸ் ஆதரம் புரிய உபகரண அசைவு கூற்று. அது நேரடியாக எல்கேஎஸ் 16 நேரடியா தொடர்பு படுது. இந்த கேள்விக்கு மட்டுமா 2021 அதிகளவான போர்ஷன் செக் பண்ணப்பட்டிருக்கு எல்கேஎஸ் 16ல. அடுத்தது செக் பண்ணப்பட்டிருக்கு எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 குத்தகை சம்பந்தமாக. இந்த ரெண்டுலையும் அதிகளவான புள்ளிகள், இந்த ரெண்டும் நல்ல வடிவா விளங்கி இருந்தாலே அரைவாசிக்கு கூட மார்க்ஸ் எடுக்கக்கூடிய 20 மார்க்ஸ் கிட்ட நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட செம்மையாக்கல்கள் ஒவ்வொரு நியமங்கள் செக் பண்ணி இருக்கிறாங்க. கேள்வி செய்யக்குள்ள கம்பெனியில வந்து பிள்ளைகள் கம்பெனி செய்யக்குள்ள நாங்க தனி வியாபார நிதி கூற்று படிக்கல நாங்க பார்ப்போம். அதை என்னன்னு சொல்லுவோம், மேலதிக தகவல் செம்மையாக்கல் என்றதை மட்டும் பயன்படுத்தும். ஆனா கம்பெனியில செம்மையாக்கல்களும் இருக்கும், அதோட அதற்கு பேரலா நியமங்களும் இருக்கும். ரெண்டு விஷயம் நீங்க கம்பெனி என்றதுல உங்களுக்கு மேலதிக தகவலுக்குள்ள வந்து கொண்டு இருக்கு. இந்த தரப்படுகின்ற மேலதிக தகவல் ரெண்டு பகுதியை கொண்டிருக்கும். ஒன்று நியமங்கள், இன்னொன்று செம்மையாக்கல்கள். இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டுதான் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், இந்த கம்பெனி கணக்கை பூரணப்படுத்த வேண்டியதாக இருக்கும். சோ இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நியமங்கள்ன்றது எங்கட இஷ்டத்துக்கு நாங்க படிச்சு கொண்டு போக இயலாது, சரிதானே? அல்லது எங்கட இஷ்டத்துக்கு நாங்க தெரிஞ்சு கொண்டு போக இயலாது. அதுல என்னன்ட்டு இதுக்குரிய கணக்கீட்டு பிரயோகம் சொல்லி இருக்கோ அதற்கமைவாகத்தான் நீங்க நியமங்களை பின்பற்றி கொண்டு போகணும், சரிதானே பிள்ளைகள்? ஓகே. சோ இந்த விதமா இந்த கேள்வியினுடைய ரஃபான மேலோட்டத்தை பாருங்க. ஆதனம் பொறி வருடங்கள் தந்திருக்காங்க. தேய்வை பாருங்க பிள்ளைகள், எப்ப தந்திருக்காங்க, 31/3/2021 தேய்வு கண்டா நீங்க விளங்கி கொள்ளணும் ஏதோ ஒரு தேய்வு செஞ்சிருக்காங்க. சரியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அது ரெண்டாவது விஷயம். நீங்க இந்த தேய்வினுடைய திகதியில இருந்து விளங்கி கொள்ள வேண்டியது என்ன, இந்த கணக்குல ஏதோ இந்த கட்டடம், அலுவலக உபகரணம், மோட்டார் வாகனத்துக்கு தேய்வு செய்து தந்திருக்கான் என்றதை விளங்கிக்கணும். அடுத்த இருப்புகள், வியாபார வருமதி பாருங்க. சொத்து பாவனை உரிமை, இந்த சொத்து பாவனை உரிமை எதனுடன் தொடர்புடையது பிள்ளைகள், எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 குத்தகை என்றதோட தொடர்புடையது. அடுத்தது பாருங்க, எங்களினுடைய உரிமை மாற்றல் கூற்றோடு சாதாரண பங்குகள், நிறுத்தி வைத்த வருவாய், விற்பனை, விற்பனை கிரயம் பாருங்க. விற்பனை கிரயம் நேரடியாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சோ விற்பனை கிரயம் கால்குலேஷன் இருக்காது. ஆனா விற்பனை கிரயத்துல சீராக்கங்கள் அவசியமானதாக வரலாம். இப்ப கேள்வியை பார்க்கல நாங்க. நிர்வாக செலவு, விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவுகள் தந்திருக்காங்க. வருமான வரி, வருமான வரிக்குரிய ஆரம்ப ஏற்பாடு பாருங்க. 1/4/2020 ஆரம்ப ஏற்பாடு. சோ இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். இப்படி இப்படி கேள்வி வந்திருக்கு. கேள்வி கட்டாயமாக மாறி மாறி செய்ய ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கேள்வி செய்ய தொடங்கல கட்டாயம் கேள்வி பாருங்க, இதுல ஆரம்பத்துல மேலதிக தகவல் 1ல இருந்து செய்து கொண்டு போங்க, சரிதானே? எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்த வேணாம். சில பேர் இடைக்குள்ள எல்லாம் செய்யறது. நான் சொல்றது ஓர்டர் எங்களுக்கண்டு அக்கௌண்ட் செய்யறாங்க. நீங்க ஃபியூச்சர்ல ஒரு வேலைக்கு போனாலும் சரி, எங்களுக்கண்டு ஒரு ஓர்டர் இருக்கணும். ஓர்டர்ன்றது இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது.
அப்பதான் நாங்க எங்கேயாவது மிஸ் பண்ணினா எந்த இடத்துல மிஸ் பண்ணி இருக்கிறோம் என்றதை நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரிதானே? ஓகே, அப்ப கேள்விக்குள்ள போவோம் என்ன பிள்ளைகள்? ஓகே, சோ நீங்களும் ரஃபா சில பேர் செய்திருப்பீங்க. நான் என்ன விதமான நுட்பங்கள் சொல்லி தரேன்றதை கவனிங்க. அப்ப பேசிக்கா நீங்க கோட் அடிக்கிறது கண்ண பேருக்கு பிள்ளையாவ அடிக்கிறது இல்ல டைம் எடுத்து அடிக்கிறது, இதனாலையும் உங்களோட 40 நிமிடம் வீணடிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. சரி, கேள்வியை பார்ப்போம். கேள்விக்குள்ள பாருங்க. முதலாவது 31/3/2021 முடிவடைந்த வருடத்துக்கான நிதிக்கூற்றுகளை தயாரிப்பதற்கு முன்னர் பின்வருவனவற்றுக்கான சீராக்கங்கள் செய்யப்பட வேண்டும். ஓகே, அப்ப கேள்வி போகும்போது இன்னும் ஒரு விஷயம் பிள்ளைகள் இதுல பாருங்க. வேண்டப்படுவது வேண்டப்படுவது பாருங்க, என்ன வேண்டப்படுவது உங்களுக்கு வினா கேட்கப்பட போகுது. LKS ஒன்றின் படி. அப்ப உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ செய்யக்கூடாது. LKS ஒன்றுல என்னென்ன விஷயத்த உள்ளடக்கி நீ நிதி கூற்றுக்களை தயாரிக்கணும் பாருங்க, குறிப்புகள் உட்பட நீ அதை தயாரிச்சு காட்டணும். அப்ப முதலாவது பாருங்க, முடிவடைந்த வருடத்திற்கான லாபம் அல்லது நட்டம், ஏனைய முற்றடக்க வருமான கூற்று, உரிமை மாற்ற கூற்று, நிதிநிலைமை கூற்று. பாருங்க பிள்ளைகள், இந்த நான் சொன்ன அந்த முதல் 2 பக்கத்துக்குள்ள இந்த 3 விஷயமும் வந்துடும். பின்னுக்கு நாங்க செய்யறது எங்களினுடைய தேவைக்கு குறிப்புகளும் செய்கைகளும் செய்யணும். சரிதானே? அப்ப நான் சொன்னது போல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப 2 பக்கத்தை திறக்கல, இடது பக்கம் நான் சொன்னது போல மேல வருமான கூற்று, மொத்த முற்றுமடங்கிய வருமான கூற்று, கீழே உரிமை மாற்றல் கூற்று, வலது பக்க பேப்பர்ல நிதிநிலைமை கூற்று அடிச்சு கொள்ளுங்க. ஈஸியா உங்களுக்கு செய்யறது பாக்குறது எல்லாமே ஈஸியா இருக்கு. சரிதானே? ஓகே, அப்ப இந்த கேள்விக்குரிய மொத்த புள்ளிய பாருங்க, 40 புள்ளி. இந்த கம்பெனி கேள்வி பாருங்க, மொத்தமா உங்களுக்கு பகுதி 1 பகுதி 2 எல்லாம் சேர்த்து 400 மார்க்ஸ். அப்ப மொத்தம் 10%. 10% என்றது பிள்ளைகள் பெரிய மார்க்ஸ் பிள்ளைகள். சரிதானே? 10% புள்ளி இந்த பகுதி 2ல இருக்கிற கம்பெனி கேட்டுக்காக உங்களுக்கு கேட்கப்படுது. சரி, சோ இதை தெரிஞ்சு வச்சுட்டு இப்ப கேள்விக்குள்ள போவோம். சோ கேள்வியை பாருங்க. முதலாவது ஃபர்ஸ்டா LKS 16 வடிவா செய்து வருதுன்னு பாருங்க. அதுல மீள் மதிப்பீடு எல்லாம் இருக்குது, பார்த்துட்டு போ. 1200 கிரயமான அலுவலக உபகரணம் ஒன்று 30/6/2020 கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப எங்களுக்கு நிதியாண்டு தெரியும் எந்த காலத்துக்கு கணக்கு சேரம், அதற்கு இடையில கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. சோ அது முறையாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முறையாக என்ன பிள்ளைகள்? பதிஞ்சிட்டான். அப்ப பதிஞ்சிட்டான்னா முறையாக கூட யோசிக்க தேவையில்லை. அலுவலக உபகரணத்துக்கு என்ன இரட்டை பதிவு பிள்ளைகள்? அலுவலக உபகரண கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இத பதிஞ்சிட்டான். அப்ப இதை என்னத்துக்காக தந்திருக்கானண்டா பாருங்க, எங்களினுடைய ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுல. சரிதானே? அலுவல் என்னென்ன இருக்குது? காணி, எங்களுக்கு தரப்பட்ட ஆதனம் பொறி உபகரணங்களை பார்த்துக்கொள்வோம். நீங்க உங்களினுடைய பரீட்சை மீதியை பார்த்தீங்களா என்னென்ன ஆதனம் பொறி உபகரணம். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து நடைமுறை எல்லா சொத்துன்ட்டு அடிச்சு விடுறையில ஆதனம் பொறி உபகரணமா இவர்களுக்கு பேர். காணி, கட்டிடம், அலுவலக உபகரணம், மோட்டார் வாகனம், எத்தனை சொத்துக்கள் தந்திருக்காங்க? 4 சொத்துக்கள் தந்திருக்காங்க. அப்ப ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்ற தயாரிக்க போறோம். அப்ப முதலாவது நாங்க என்னென்ன ஆதனம் பொறி உபகரணம் இருக்குது என்றதை பதிஞ்சு கொள்ளலாம். காணி, கட்டடம், கோட் அடிக்காதாக்கள் உங்களுக்கு தேவையானாக்கள் இருந்தா கோட் அடிச்சு கொள்ளுங்க. ஏற்கனவே சொல்லி விட்டுருந்தேன் இந்த டியூட்டண்ட் இந்த 2021 கண்டு. காணி, கட்டடம், அடுத்தது பாருங்க பிள்ளைகள் மோட்டார் வாகனங்கள் இருக்கு, அடுத்தது அலுவலக உபகரணம், இருக்காதீங்க. ஓகே, அலுவலக உபகரணம், அடுத்தது மொத்தம். அப்ப 4 ஆதனம் பொறி உபகரணங்கள் இதுல தந்திருக்காங்க. கடைசியா மொத்தம். ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுல பாருங்க, கிரயம் தனியாக இருக்கணும். பாருங்க, ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று எப்படி இருக்குதுன்னு பிள்ளைகள்.
கிரயம் என்றது இருக்குது, திரண்ட தேய்வு. கிரயத்துக்குள்ள பாருங்க என்னென்ன விவரங்கள் வழங்கி இருக்கிறது. ஆரம்ப மீதி, சேர்ப்பனவு, மீள்மதிப்பு சீராக்கம், மீள்மதிப்பு, திரண்ட தெய்வ அகற்றல். இல்லை, முதல் எல்லாம் சேர்த்து இந்த மீள்மதிப்பு சீராக்கம் என்றது இருந்தது. நான் கடைசியா 3 வருட பாஸ் பேப்பரை வச்சு கொண்டுதான் இதை காட்டியிருக்கேன். நீங்க சில நேரம் ஸ்கூலுகள்ல கிளாஸுகள்ல வித்தியாசமா படிச்சிருந்தா ஓகே. நான் போட்டு இருக்கிற இந்த ஃபார்மட் கடைசியாக, அதாவது கடைசி 2-3 வருடங்களுக்குள்ள தரப்பட்ட இந்த ஆதனம் பொறிவுன்னு அசைவு கொடுத்துரும் மார்க்கிங் ஸ்கீம்ல எப்படி கொடுத்திருக்காங்க அதை வச்சுக்கொண்டுதான் நான் போட்டிருக்கேன். திரண்ட தெய்வு, ஆரம்ப மீதி. அப்ப திரண்ட தெய்வு என்றது தெரியும், பெருமான தெய்வு திரண்டு வாரது. அதுல ஆரம்ப மீதி, ஆண்டுக்கான தெய்வு, அகற்றல், இறுதி மீதி, முன்கொண்டு செல்லும் தொகை. இவ்வளவு விடயங்களையும் நீங்க முதலாவது கோட் அடிச்சு கொள்ளணும். கோட் அடிக்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். ஒவ்வொன்றா எண்ணி எண்ணி கோட் அடிக்கிறேன். இப்ப ஆதனம் பொறிவு அசைவு கூற்ற பாருங்க, எத்தனை கோடு தேவை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரியா 14 வரி கட்டாயம் உங்களுக்கு தேவை. 14 வரியை விட குறைக்கவும் வேணாம், 14 வரியை விட கூட்டவும் வேணாம். அப்ப நீங்க யோசிச்சு அடிக்காம ஆதனம் பொறிவுபரண அசைவு கூற்றுன்னா கண்ணை மூடிட்டு 14 வரியில ஓடடிங்க. சோ இந்த 14 வரி என்றது உங்களுக்கு உங்களினுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். யோசிச்சு செய்யறதுக்கும் கடகடன்னு செய்யறதுக்கும் எங்களுக்கு நேரம் மிச்சப்படும் என்றதை ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப கடகடன்னு பிழையா செய்யக்கூடாது. அப்ப சரியா செய்யறதுக்கு டெக்னிக் ஆதனம் பொறிவுபரண அசைவு கூற்று 14 வரையில அடிக்கணும். சரிதானே? அப்ப குளம் சேர்த்துன்னு அடிக்கிறதுன்றது பரீட்சை மீதியை பார்த்து அல்லது உங்களினுடைய மேலதிக தகவலை பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். சரியோ? அப்ப இதுல பாருங்க அலுவலக உபகரணம் பரீட்சை மீதியில மேல பாருங்க அலுவலக உபகரணம் பாருங்க எவ்வளவு இருக்கு? 7500. ஆனா இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வருஷம் ஒரு அலுவலக உபகரணம் கொள்வனவு செய்திருக்காங்க. ஆனா அது பதிஞ்சிட்டாங்க. அப்ப பதிஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யணும் பிள்ளைகள்? திருப்பி பதிவுமா? இந்த 7500க்குள்ள இந்த வருஷம் வாங்கின 1200 உள்ளடக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப இதுல நாங்க என்னத்தை போட போறோம்? எங்களினுடைய ஆதனம் பொறிவுபரண அசைவு கூற்றுல ஆரம்ப மீதி எவ்வளவு பிள்ளைகள் கட்டாயம் போடணும்? 6300 தான் போடணும். 7200 போட இயலாது. சரிதானே? சேர்ப்பனவுக்குள்ள கட்டாயமாக நீங்க எவ்வளவுத்தை காட்டணும்? 1200. அப்ப பரீட்சை மீதுல 7500 தந்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த வருஷம் கொள்வனவு செய்தது இருக்குது. ஆகவே நீங்க கட்டாயம் எப்படி இதை பதிஞ்சு கொள்ளணும்? சேர்ப்பனவுக்குள்ள 1200 மோட்டார் வாகனத்துக்குள்ள 6300 என்று பதிஞ்சு கொள்ளணும். ஆரம்ப மீதி கட்டாயம் இந்த 1200 போட்டதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரிதானே? ஏன் சேர்ப்பனவு என்றது இந்த வருஷம் நிதியாண்டு காலத்துக்குள்ள நீங்க கொள்வனவு செய்த ஆதனம் பொறியுபகரணங்களை காட்டுவதற்காக மட்டும். சரிதானே? ஓகே. இப்ப முதலாவது செம்மையாக்கள் பாருங்க பிள்ளைகள், 6300 எப்படி வந்த பரீட்சை மீதியில பாருங்க பிள்ளைகள் எவ்வளவு இருக்கு? ஆதனம் பொறிய உபகரணத்துக்குள்ள அலுவலகத்தின் கிரயம் 7500 இருக்கு. இதுக்குள்ள இந்த வருஷம் கொள்வனவு செய்த 1200 உள்ளடக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அப்ப ஆரம்ப மீதி கட்டாயம் எவ்வளவு இருந்திருக்கணும்? 6300 இருந்திருக்கணும். 6300 இருந்தா தான் 1200 வாங்கினதை பதிஞ்சு பரீட்சை மீதியில 7500 தந்திருப்பாங்க. சரிதானே? அப்ப அத ஆதனம் அலுவலக உபகரணத்துக்குள்ள போட்டுக்கணும். மாறி போட்டிருக்கேன். அலுவலக உபகரணத்துக்குள்ள போட்டுக்கொண்டீங்கன்னா சரி. அலுவலக உபகரணத்தின் ஆரம்ப மீதி 6300 இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? இந்த வருஷம் வாங்கினது உள்ளடக்கப்பட்டிருக்குது என்று சொன்னதனுடைய அர்த்தம். அப்ப முதலாவது வசனத்தை பாருங்க. எங்களினுடைய இந்த ரோமன் இலக்கம் 1, இந்த ரோமன் இலக்கம் 1க்குரிய பதிவை செஞ்சிட்டோம். இது தவிர இந்த 1200க்கு எதுவும் பதிவு வருமா? இந்த கேள்வியில இல்ல. அப்ப முதலாவதுக்கு நீங்க ஒரு டிக் மார்க்க போட்டீங்கன்னா சரி, ஓகே, இதை நான் பதிஞ்சிட்டேன். அப்ப முதலாவது எக்காரணம் கொண்டும் நீங்க திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. சரிதானே? இந்த விதமா இந்த கேள்வியை செய்யறதுக்குரிய அணுகுமுறையை நீங்க தெரிஞ்சு கொண்டு போகணும். முதலாவது நீங்க திருப்பி பார்க்க தேவையில்லை, வாசிக்கவே தேவையில்லை. அடுத்தது பாருங்க, காணியும் அலுவலக உபகரணங்களும்.
முதல் தடவையாக 31/3/2021 அவற்றின் சந்தை விலைகளில் பின்வருமாறு மீள்மதிப்பீடு நடந்தது. அப்ப இங்க மீள்மதிப்பீடு ஈஸி. ஏன் சொல்லுங்க பாப்போம். ரெண்டுமே பாருங்க, முதல் தடவையாக மீள்மதிப்பீடு நடந்திருக்கு இருக்குதானே, முதலாவது தடவை. இப்ப முதல் தடவை மீள்மதிப்பீடு செய்யறது ஈஸி. அப்ப இந்த கேள்வியில மீள்மதிப்பீடு கடினமான கேள்வி. ஓகே, அப்ப மீள்மதிப்பீடு தொடர்பா நாங்க படிக்கல தெரிஞ்சிருக்க வேண்டியது மீள்மதிப்பீடு எப்படி செய்யறது. சரிதானே. காணிக்கு தேர்வு செய்வோமா பிள்ளைகள்? இல்ல. அலுவலக உபகரணத்துக்கு தேர்வு செய்வோமா? ஓம். அலுவலக உபகரணத்துக்கு தேர்வு செய்வோமா? ஓம், தேர்வு செய்வோம். அப்ப இந்த ரெண்டும் முதலாவது தடவையாக மீள்மதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கவனிக்கணும், எத்தனை ஆண்டுகதை மீள்மதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. எத்தனை ஆண்டுகதை? நிதியாண்டினுடைய இறுதி திகதியில. சரிதானே. பாருங்க, நிதியாண்டின் இறுதி திகதியில காணியும் அலுவலக உபகரணமும் மீள்மதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? காணியையும் அலுவலக உபகரணத்துக்குரிய பதிவுகளை செய்ய போறோம். கவனிங்க, காணிய முதலாவது பார்ப்போம். காணிய பாருங்க பிள்ளைகள், கிரயத்தில். அப்ப கிரயத்தில் என்று தந்திருந்தா உங்களுக்கு தெரியணும், இதுவரைக்கும் மீள்மதிப்பீடு செய்யல. வரலாற்று கிரயத்துல பாருங்க, காணிய காட்டி கொண்டிருக்காங்க. எவ்வளவு? 10,000. இப்ப எவ்வளவா மீள்மதிக்கிறாங்க? 15,000 மீள்மதிக்கிறாங்க. அப்ப பாருங்க, இதுக்குள்ள நான் இதற்குரிய இரட்டை பதிவு எழுதுறேன். என்ன இரட்டை பதிவு வரப்போகுது பிள்ளைகள்? காணி கணக்கு வரவு எவ்வளவு பிள்ளைகள்? எவ்வளவு மிகையாக மீள்மதிக்கப்படுது? என்ன, 10,000 இருந்தது 5,000 5,000 மிகையாக மீள்மதிக்கப்படுது. எங்க செலவு? மீள்மதிப்பு ஒதுக்க கணக்குல செலவு 5,000 இருக்கு. சரிதானே. அப்ப காணி கணக்கு வரவு, மீள்மதிப்பு ஒதுக்க கணக்கு செலவு. அப்ப காணி கணக்கு வரவு. இப்ப பதிவை தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு விஷயம், இதை மனசுல வரணும். நீங்க படிச்சிருப்பீங்க கணக்காடங்கள்ல, இந்த பதிவு ஞாபகத்துக்கு வரணும். இத இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எங்க பதியணும், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எதுக்குள்ள பதிய போறோம்ன்றது பார்க்கணும். ஒவ்வொரு வரவு பதிவு, ஒவ்வொரு செலவு பதிவு பிள்ளை. வரவுக்கு ஒரு பதிவு, செலவுக்கு ஒரு பதிவு வரும். கூட யோசிக்க வேணும். சரிதானே. அப்ப இதுல பாருங்க, காணி கணக்கு வரவு எங்க வரப்போகுது பாருங்க. காணி இங்க இருக்கு, ஆதனம் பொறியுபரண அசைவு கூற்றுல. சேர்ப்பனவுக்குள்ள போடுறதா? இல்ல. ஆரம்ப மீதி பாருங்க 10,000 இருக்கு, பிரச்சனை. அப்ப இது மீள் மதிப்பீடால வந்த மிகை. அப்ப மீள் மதிப்பு சீராக்கம் என்றதுக்குள்ள 5,000 போட்டுக்கொள்ளும். சரிதானே. வேற எதுவும் செய்யுமா? இல்ல. மீள்மதிப்பு ஒதுக்க கணக்கு செலவு, அந்த பதிவு மீள்மதிப்பு ஒதுக்க கணக்கு உரிமை கணக்கு பிள்ளைகள். அது மட்டும் இல்ல, ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். இந்த மீள்மதிப்பு ஒதுக்கம் எதுக்குள்ள வரும்? ஏனைய முற்றடக்க வருமானம் என்றதுக்குள்ள வரப்போகுது. ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப ஏனைய முற்றடக்க வருமானம் எங்க இருக்கும்? எங்களினுடைய வருமான கூற்றுல இருக்கும். அப்ப வருமான கூற்றுல ஏனைய முற்றடங்கிய வருமானம். சரியா. ஏனைய முற்றடக்க வருமானத்துக்கு காணி மீள் மதிப்பு மிகை எவ்வளவு வந்திருக்கு? 5,000 வந்திருக்கு. 5,000 போட்டுக்கணும். இவ்வளவு தான். சிம்பிள். 2 இரட்டை பதிவு, ஒரு இரட்டை பதிவு வருது. அந்த இரட்டை பதிவு 2 இடங்கள்ல பாருங்க. ஒன்று ஆதனம் புரிவன அசைவு கூற்றுல பதிஞ்சிருக்கேன். அடுத்தது மீள்மதிப்பு ஒதுக்க கணக்கு செலவு ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல பதிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் 2 பதிவுகள் வரும் என்றதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே. ஓகே, அடுத்தது இதையும் ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளை. இந்த வருமான கூற்ற பாருங்க, எத்தனை வரியில கோடடிக்கணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. சரியா. 17 வரையில கோடு அடிச்சு கொள்ளுங்க, பயப்படவே வேணும். சரிதானே. அதை மிஞ்சி வருமான கூற்று வராது. அப்ப 17 வரையில கோடு அடிக்க சில பேர் என்றது முதலாவது விற்பனை கோடு அடிக்கல 1 2 3 கண்டு கோடு அடிச்சு கொண்டிருக்கிறது. சரிதானே. அப்ப அந்த மாதிரி நீங்களும் கேள்வி செய்து பழகாம வருமான கூற்றுண்டா 17 வரையில கோடு அடிக்கணும். ஓகே, எதுவும் டவுட்டா? ஓகே, raised hand. எதுவும் டவுட் ஆப்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க?
ஓகே, நான் ஃபர்ஸ்டா இந்த இதுகளை செய்கிறேன். படிப்பிக்கிற விஷயத்தோட உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க டவுட்டை கேளுங்க. அப்படி இல்லை வேற எதுவும் டவுட்ண்டா செஷன் முடியல நாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து போடுவோம். அந்த டைம்ல கேட்டுக்கலாங்க. அப்ப மத்தாக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இதுல சாட் பாக்ஸ்ல போட்டா நான் பார்த்து கொண்டு தான் இருப்பேன். ஓகே, அடுத்தது பாருங்க. காணி மீள் மதிப்பு முடிஞ்சு. அலுவலக உபகரணம். இந்த அலுவலக உபகரணம் மீள் மதிப்பு செய்யல காணிக்கு பிள்ளைகள் தேர்வு செய்ய மாட்டோம். ஏன்? வரையறையற்ற பயன் தரு ஆயுட்காலத்தை கொண்டது. காணியினுடைய பயன் தரு ஆயுட்காலம் வரையறையற்றது. ஆனா அலுவலக உபகரணம் அவ்வாறு இல்லை. அலுவலக உபகரணத்துக்கு நாங்க என்ன செய்வோம்? தேர்வு செய்வோம். சரிதானே? அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்கு தேர்வு செய்திருக்காங்கன்றது பரீட்சை மீதிய பாக்கைகளே தெரியும். எப்படி தெரியும்? 31/3/2021 திரண்ட தேர்வு என்று தந்திருக்காங்க. சரிதானே? அப்ப அலுவலக உபகரணத்துக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? தேர்வு செய்துட்டாங்க. சரியோ? அப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு நிர்வாக செலவு விநியோக செலவினுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் தந்திருக்காங்க. என்னென்னத்தை கூட்டி நிர்வாக செலவு விநியோக செலவு வந்திருக்கு. சரியோ? ஓகே, அப்ப இதுல பாருங்க, அலுவலக உபகரணங்களினுடைய தேய்வு 750,000 தேய்வு செய்திருக்காங்க. பாத்தீங்களா பிள்ளை? அப்ப நீங்க திருப்பி வேற தேய்வு செய்யணுமா? அவசியம் இல்லை. அதுல பிழை இருக்குது என்னங்கையும் இருக்குதா? அதுவும் இல்லை. அப்ப இது ஏன் தந்திருக்கானண்டா, அலுவலக உபகரணத்தினுடைய திரண்ட தேய்வு பரீட்சை மீதியில பாருங்க எவ்வளவு இருக்கு? 1500 இருக்கு. சரிதானே? இந்த வருஷத்துக்குரிய தேய்வு எவ்வளவு இருக்கு? 750,000 இருக்குது. பாருங்க, திரண்ட தேய்வு இறுதியில 1500. அப்ப அலுவலக உபகரணத்தினுடைய ஆரம்ப திரண்ட தேய்வு மீதி எவ்வளவாக இருக்கணும் பிள்ளைகள்? 750,000 இருக்கும். சரிதா? 750,000 இருக்க போகுது. ஆரம்ப மீதி 750,000 இருக்குது. இந்த வருஷத்துக்கு 750 தேய்வு செய்திருக்காங்க. அலுவலக உபகரணங்களின் திரண்ட தேய்வு 1500 இருக்கு. அப்ப இதை நாங்க எங்களினுடைய ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றில் எப்படி பதிய போறோம்? இந்த திரண்ட தேய்வுக்குள்ள அலுவலக உபகரணம் அதனுடைய ஆரம்ப மீதி கட்டாயம் 750 போடணும். சில பேர் 1500 போட்டுருவாங்க. ஏன்? இங்க தேய்வு செய்துட்டான். அப்ப 1500க்கு அது 750 இந்த ஆண்டுக்குரிய தேய்வு கண்டா ஆரம்ப மீதி கட்டாயம் எவ்வளவா இருக்கும் பிள்ளைகள்? எவ்வளவா இருக்கும்? 750 இருக்கும். சரியா? ஓகே, இந்த சொத்துக்கு மீள் மதிப்பீடு செய்யக்குள்ள ஒரு பெருமான தேர்வு செய்கின்ற சொத்து மீள் மதிப்பு செய்யப்படக்குள்ள 2 விஷயங்கள் நாங்க செய்ய வேண்டும். என்ன 2 விஷயம்? திரண்ட தேவை உரிய சொத்து கணக்குக்கு மாற்ற வேண்டும். சரியா? திரண்ட தேவை உரிய சொத்து திரண்ட தேவை சார் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, ஆரம்ப திரண்ட தேய்வு முதலாவது பரீட்சை மீதியில தந்தது இறுதி என்றது விளங்கிட்டா பிள்ளைகள்? பாருங்க, இதுல திகதி தந்திருக்கு என்ன? 2021 இறுதி திகதியில வந்திருக்கு. அப்ப இந்த வருஷம் தேய்வு செய்துட்டாங்க. அதை இன்னொரு இடத்துல உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பாருங்க, பரீட்சை மீதியில நிர்வாக கிரியமண்ட் எவ்வளவு தந்திருக்காங்க? 6800. இந்த 6800 எப்படி வந்தது என்று உங்களினுடைய மேலதிக தகவலுக்குள்ள இருக்கு. பாருங்க, இந்த வருஷம் தேய்வு செய்திருக்கான் 750. பெருமான தேய்வு கணக்கு வரவு நிர்வாக செலவுக்குள்ள போட்டு பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு ஏற்பாட்டு கணக்குல செலவுல வச்சிருக்கான். அப்ப ஆரம்ப மீதி கட்டாயம் எவ்வளவாக இருக்கும்? 750 இருக்கும் பிள்ளைகள். அப்ப நீங்க கட்டாயம் ஆரம்ப மீதி 750 இந்த வருஷத்துக்குரிய தேய்வு 750. இது ரெண்டையும் சேர்த்து 1500 திரண்ட தேய்வு இருக்குது பரீட்சை மீது. ஆனா இது அப்படியே விடையணுமா? இல்ல. என்ன போன ஒருக்கா லேண்ட்ஸ்கேப்ல பாருங்க, நேரா வச்சு பார்க்க வேணாம். லேண்ட்ஸ்கேப்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம், ஜூம் பண்ணி அவுட் பண்ணி பார்த்து கொள்ளலாம் ஸ்கிரீனை வடிவா. அதற்கு டெக்னிக்கலா யூஸ் பண்ணி கொள்ளுங்க. 750 ஆண்டுக்குரிய தேய்வு.
அப்ப நான் சொன்னது முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விடயம் என்னது, திரண்ட தெய்வ உரிய சொத்து கணக்குக்கு மாற்றும். இரண்டாவது, மிகை ஏற்பட்டிருக்கா அல்லது குறை வந்திருக்கான்னு பார்க்கலாம். அப்ப காணிக்கும் அது செய்ய தேவையில்லை, ஏனென்றா காணி தெய்வு செய்கிறேன், விளங்கிட்டுதா, காணிக்க தெய்வு செய்யறது. அப்ப இங்க அலுவலக உபகரணத்துக்கு பாருங்க, எப்ப மீள்மதிக்கப்படுகிறது பிள்ளைகள், 31/3/2021 மீள்மதிக்கப்படுகிறது. சரிதானே? அப்ப 31/3/2021 மீள்மதிக்கப்படுகிறதுடா 31/3/2021 வரைக்கும் எவ்வளவு தெய்வு செய்திருக்காங்க, 1500. பாருங்க, ஆரம்ப மீதி 750, இந்த வருஷத்துக்குரிய தேய்வு 750 செய்திருக்காங்க. நீங்க ஒண்ணு செய்ய தேவை, அவனே செஞ்சு தந்திருக்கான். அப்ப இதுவரைக்கும் நிதியாண்டினுடைய இறுதி திகதியில திரண்ட தெய்வம் எவ்வளவு இருக்கு, 1500. அப்ப திரண்ட தெய்வ நாங்க வெளியால எடுக்கிறதுக்கு என்ன பதிவு பிள்ளைகள், அலுவலக உபகரண திரண்ட தெய்வு கணக்கு வரவு எவ்வளவு, எவ்வளவு தேவை இருக்குது, 31/3/2021 தான் பிள்ளைகள் மீள்மதிக்கப்படுது 1500. எங்க அதை மாற்றணும், உரிய சொத்து கணக்குக்கு மாற்றணும். அப்ப எங்க செலவு, அலுவலக உபகரண கணக்கு செலவு எவ்வளவு, 1500. இந்த பதிவுக்கு நீங்க என்ன செய்யணும், 2 பதிவு பதியணும். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன செய்ய போறோம் பாருங்க, திரண்ட தெய்வுல நாங்க வெளியால் எடுக்கணும். பிள்ளைகள் நான் மைனஸ் போடுறதுக்கெல்லாம் நீங்க ப்ராக்கெட் பண்ணுங்க, நான் எக்ஸல்ல செய்ததால மைனஸ் போறேன்னா 1500 ப்ராக்கெட் பண்ணி செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸ்கீமும் அப்படிதான் கொடுக்குறாங்க, மைனஸ் போட்டா பிள்ளையாண்டு இல்லை. ஓகே, 1500 பாருங்க, அலுவலக உபகரண திரண்ட தேய்வுல இருந்து வெளியால எடுக்கிறோம். எங்க மாத்தோணும், இந்த தேய்வு சீராக்கத்தை தான் பாருங்க, இந்த மீள்மதிப்பு திரண்ட தேய்வு அகற்றல் உரிய சொத்து கணக்குக்கு மாத்தோணும். அப்ப சொத்து கணக்குல செலவு வச்சா சொத்து கணக்கினுடைய மீதி என்ன செய்ய போகுது, குறைவடைய போகுது. ஆகவே அங்கேயும் -1500. ஓகே, சரிதான பிள்ளைகள்? சோ இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி, 2 பதிவு 2 இடத்துக்கு மாத்துப்படும். அடுத்தது பாருங்க, மிகை வந்திருக்கா குறை வந்திருக்கா. மிகை குறை பார்க்க முதல் இப்ப பாருங்க, எங்களோட சொத்து எவ்வளவு பெறுமதியோட இருக்கு, சரியா? 1500 எப்படி வந்தது, ஓகே, 1500 திரண்ட தேய்வு அகற்றோணும். எப்ப மீள்மதிக்கப்படுகிறது, 31/3/2021. அப்ப 31/3/2021 வரைக்கும் அலுவலக உபகரணத்துக்கு எவ்வளவு தேய்வு செய்திருக்கோம், ஆரம்ப மீதி 750 ஏற்கனவே தேய்வு செய்திருக்கோம். 750 இந்த வருஷத்துக்குரிய ஆண்டுக்கான தேய்வு. ஆகவே மொத்தமா 1500 தேய்வு செய்து முடிச்சிருக்கோம். அப்ப திரண்ட தேய்வை நாங்க என்ன செய்யணும், வெளியால அகற்றணும். வெளியால அகற்ற வெளியில இல்லை, இந்த திரண்ட தேய்வு அகற்றல் கணக்கில் இருந்து தூக்கி உரிய சொத்து கணக்குக்கு மாத்தணும். ஆகவே அலுவலக உபகரண திரண்ட தேய்வு கணக்கு வரவு பாருங்க, அலுவலக உபகரணத்துல ஆதனம் பொறியுபன் அசைவு கூற்றுல திரண்ட தேய்வுல அகற்றோணும், அத உரிய சொத்து கணக்குக்கு மாத்தோணும். இதுல மீள்மதிப்பு திரண்ட தேய்வு அகற்றல் என்றதுக்குள்ள மாத்திக்கொள்ளுது. இப்ப பார்க்க போறோம், மிகை வந்திருக்கா குறை வந்திருக்கா. சிம்பிளா பார்க்கலாம் இல்லையா, சரியா? இப்ப எங்கட அலுவலக உபகரணம் மொத்தமா எவ்வளவு இருக்கு பாருங்க, 6300 ஆரம்பத்துல இருக்குது, 1200 இந்த வருஷம் இருக்கு. அப்ப மொத்தம் எங்களினுடைய அலுவலக உபகரணத்தின் பெறுமதி எவ்வளவு இருக்குது, 7500. இந்த 7500ல கிரயம் என்ன பிள்ளை, இந்த 7500க்கு பேர் கிரயம். மொத்தமா இந்த இறுதி திகதியில எங்கள்கிட்ட இருக்கிற அலுவலக உபகரணம், சரிதானே? இந்த 7500ல திரண்ட தேய்வு எவ்வளவு, திரண்ட தேய்வு இருக்க போது பாருங்க, எவ்வளவு திரண்ட தேய்வு வெளியால் எடுக்கிறோம்,
1500 வெளியால எடுக்கிறோம். அப்ப திரண்ட தேவை பாருங்க எவ்வளவு வெளியால இருக்கும், 1500 வெளியால எடுக்கிறோம். அப்ப இப்ப எங்களினுடைய அலுவலக உபகரணத்தினுடைய முன்கொண்டு செல்லும் பெறுமதி எவ்வளவாக இருக்க போகுது பிள்ளைகள்? 6000 இருக்கும். அப்ப மீள்மதிக்கப்படுகின்ற திகதியில எங்களினுடைய அலுவலக உபகரணத்தின் முன்கொண்டு செல்லும் பெறுமதி, முன் கொண்டு செல்லும் தொகை எவ்வளவாக இருக்க போகுது? 6000 இருக்கு. இப்ப இந்த 6000 இருக்கிற எங்கட அலுவலக உபகரணம் எவ்வளவாக மீள்மதிக்கப்படுகிறதாம் கேள்வியை பார்க்கணும். சரியா? பாருங்க 5000 மீள்மதிக்குது. அப்ப 5000 மீள்மதிச்சா பிள்ளைகள், அப்ப மீள்மதிக்கப்படுகிறது 5000 மீள்மதிக்கப்படுது. பாருங்க 6000 பெறுமதி இருந்தது, ஆனா மீள்மதிக்கப்படுகிறது எவ்வளவாக பிள்ளைகள்? 5000. அப்ப இந்த மீள்மதிப்பால எங்கட அலுவலக உபகரணம் குறை ஏற்பட்டிருக்கா, மிகை வந்திருக்கா? பாருங்க 6000 இருந்தது, 5000 தான் மீள்மதிச்சிருக்கான். சோ 1000 குறை வந்திருக்கு, குறை வந்திருக்குது 1000. சிம்பிள். அப்ப மிகையா குறையாண்டு பார்க்கிறது முன்கொண்டு செல்லும் பெறுமதியையும் மீள்மதிக்கப்படுகின்ற பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசம். சரிதானே? முன்கொண்டு செல்லும் பெறுமதி எப்படி இருக்கு, மீள்மதிக்கப்படுகின்ற பெறுமதி எப்படி, இந்த ரெண்டுக்கும் இடையில வர்ற வித்தியாசம். மீள்மதிக்கப்படுகின்ற பெறுமதி குறைவா இருந்தா குறையாக இருக்கும், மீள்மதிக்கப்படுகின்ற பெறுமதி அதிகமாக இருந்தால் மிகையாக இருக்கும். அப்ப இங்க குறை 1000 வந்திருக்கு. இப்ப குறைக்கு இரட்டை பதிவு. என்ன இரட்டை பதிவு? லாப நட்ட கணக்கு வரவு. எங்க பதிவு? லாப நட்ட கணக்கு வரவு. எவ்வளவு பிள்ளைகள் குறை வந்திருக்கு? 1000 வந்திருக்கு. எங்க செலவு வரப்போகுது பிள்ளைகள்? அலுவலக உபகரணம். என்ன? அப்ப அலுவலக உபகரண கணக்கு செலவு 1000. நான் இங்க கொஞ்சம் ஆறுதலா செய்யறேன். நீங்க இது கடன்னு குயிக்கா லேர்ன் பண்ணி கொண்டு போகணும். இதெல்லாம் எழுதி மினக்கிறது இல்லை, நான் செய்க வழிகாட்டி செஞ்சு காட்டுறேன். சரிதானே பிள்ளை? அப்ப லாப நட்ட கணக்கு வரவு இதை பத்தி பதியல என்று சொல்லியிருக்கானே, நம்ம இந்த மீள் மதிப்பீடு தொடர்பாக ஒன்றும் பதியல, அதாலதான் பதிஞ்சு கொண்டு போனோம். பாத்தீங்களா? இந்த மீள் மதிப்பீடு தொடர்பாக கணக்கீட்டு பதிவுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. ஓகே. சோ இப்ப ஏனைய செலவு பாருங்க. எங்களினுடைய பரீட்சை மீதியில ஏற்கனவே ஒரு மீதி தந்திருக்காங்க. எவ்வளவு ஏனைய செலவு இருக்கு? 600,000 இருக்குது. சரிதானே? 600,000 ஏற்கனவே எங்களினுடைய பரீட்சை மீதில இருக்கு. இப்ப பாருங்க, லாப நட்ட கணக்கு வரவு வச்சிருக்கோம். எவ்வளவு? 1000. இது என்னத்தால ஏற்பட்டது? அலுவலக மீள்மதிப்பு குறை என்றதை நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். சரிதானே பிள்ளைகள்? எங்க செலவு வச்சிருக்கோம் பாருங்க, அலுவலக உபகரண கணக்கு செலவு. இவரனுடைய பதிவு எங்க வரப்போகுது? அலுவலக உபகரண கணக்குல மீள்மதிப்பு சீராக்கம் என்றதுல. சரிதானே? 1000 குறைஞ்சிருக்கேன. அப்ப 1000 மைனஸ் பண்ணி காட்டணும். அப்ப கட்டாயம் அலுவலக உபகரணத்தினுடைய மீதி எவ்வளவு இருக்கணும் பிள்ளைகள்? எவ்வளவு தேர்வு செய்திருக்காங்களோ அவ்வளவு தொகையாக இருக்கும். எவ்வளவு தேர்வு செய்தவங்க, சரி, எவ்வளவா மீள்மதிச்சிருக்காங்களோ அந்த தொகையா இருக்கு. அப்ப இதுல பாருங்க, 7500ல 2500 கழிச்சிங்கன்னா அப்பையும் விட 5000 இருக்கு. இல்ல இதை நீங்க கூட்டியே பார்க்க தேவையில்லை. ஏன்? உங்களுக்கு நேரடியா தெரியும். என்ன தெரியும்? 5000 மீள்மதிச்சா இதுல இறுதி மீதி 5000 இருக்கு. சரிதானே? அப்ப இந்த திரண்ட தேய்வுல அலுவலக உபகரணத்தினுடைய இறுதி மீதி எவ்வளவா இருக்கு? 0. ஏன் 0 இருக்குது? இறுதி திகதியில மீள்மதிப்பு செய்யப்பட்டிருக்கு. இறுதி திகதியில மீள்மதிப்பு செஞ்சா பிறகு எங்களினுடைய ஆதனம் பொறியுடன் அசைவு கூற்றுல திரண்ட தேவன் எதுவும் இருக்குமா?
இல்ல, இறுதி திகதியில மீள் மதிப்பு செய்யறதால நாங்க பெருமான தேர்வு செய்த எல்லாத்தையும் புதிய சொத்து கணக்குக்கு மாற்றி இருப்போம். சரிதானே? அப்ப இந்த மீள் மதிப்பு பாருங்க, எங்களினுடைய மேலதிக தகவல்ல 2 மீள் மதிப்பு தந்திருக்காங்க. காணி, அலுவலகம், இது ரெண்டையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பதிஞ்சிட்டோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கட்டடங்கள் மற்றும் அலுவலக உபகரணங்களுக்கு நடைமுறை வருடத்தில் பெருமான தேர்வு சரியாக கணிப்பிட்டுள்ளது. சோ அலுவலக உபகரணத்துக்கு என்ன செய்யணும்ன்றதை பார்த்துட்டோம். கட்டடங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கும் சரியாத்தான் பதிஞ்சிருக்காங்க. அப்ப ஏன் தந்திருக்காங்க பிள்ளைகளுக்கு என்றா, இதுல கட்டடங்களினுடைய திரண்ட தெய்வு 3000, இதுவும் எந்த திகதியில? இறுதி திகதியில. அப்ப கட்டடங்களுக்குரிய தேய்வு எவ்வளவு செய்திருக்காங்கன்றது எங்க இருக்க பிள்ளைகள் உங்களுக்கு? பாருங்க, இந்த நிர்வாக செலவு விநியோக செலவுக்குள்ள கட்டட பெருமான தேய்வு எவ்வளவு இருக்கு? 9 லட்சம் இருக்கு. இந்த 9 லட்சம் பதிஞ்சா பிறகுதான் என்ன செய்திருக்காங்க? இந்த கட்டடத்தினுடைய திரண்ட தேய்வு 3000 வந்திருக்கு. சரியா? அப்ப 3000 வந்திருக்குது. எப்படி வந்திருக்கு? இந்த வருஷம் தேய்வு செய்தா பிறகு. அப்ப கட்டட திரண்ட தேய்வினுடைய ஆரம்ப மீதி எவ்வளவாக கட்டாயம் இருக்கும்? 2100 இருக்கும். அப்ப நீங்க இந்த கட்டட திரண்ட தேய்வினுடைய ஆரம்ப மீதி கட்டாயம் இந்த திரண்ட தேய்வுல 2100 போடணும். இந்த 2100 போடாட்டிக்கு புள்ளிகள் குறையும். ஏன்? திரண்ட தேய்வுல ஆரம்ப மீதி என்ற இடத்துல ஆரம்ப மீதியை தான் போடணும். இந்த ஆரம்ப மீதி எப்படி வந்து 2100 நேரடியா தந்திருக்கானா? இல்ல, மொத்தம் 3000 தந்திருக்கான். இந்த வருஷத்துக்குரிய தேய்வு 900 செய்யப்பட்டிருக்கு. ஆகவே 3000 வந்திருக்கு. அப்ப அந்த 3000-ஐ 2ஆ பிரிச்சு போடணும் என்றதுக்காக மட்டும்தான் என்ன தந்திருக்கான் பிள்ளைகள்? அந்த தரவு 2க்கும் சரியாக தேய்வு செய்யப்பட்டுள்ளது என்றது ஒரு வசனமாக இந்த 3வது மேலதிக தகவல தந்திருக்கு. சரியா? சோ இவ்வளவு விஷயம் பாருங்க, 1வது செஞ்சிட்டோம், 2வது செஞ்சிட்டோம், 3வதும் செஞ்சிட்டோம். இப்ப நாங்க செய்ய போறது மோட்டார் வாகனம். பாருங்க, இதுவும் LKS 16 தான். மோட்டார் வாகனம் ஒன்று 1/10/2020 4 மில்லியனுக்கு விற்கப்பட்டது. இம்மோட்டார் வாகனமானது 1/10/900 எங்க பதிஞ்சீங்க? 900-ஐ நான் சொன்ன சரியா பதிஞ்சிட்டாங்க. நாங்க திருப்பி பதிய தேவையில்லை. ஏன் 900-ஐ என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல 2ஆ பிரிச்சு காட்டணும் இந்த கேள்வியில. ஏன்? இங்க பதிவுகள் இடம்பெற்றிருக்கு. பாருங்க, நிர்வாக செலவினுடைய டோட்டல் எவ்வளவு தந்திருக்காங்க? பரீட்சை மீதியில 6800 தந்திருக்காங்க. உங்களோட பரீட்சை மீதியை பாருங்க, 6800 நிர்வாக செலவினுடைய டோட்டல் தந்திருக்காங்க பிள்ளைகள். இருக்குதா இல்லையான்னு பாருங்க. ஓகே, இருக்குது என்ன? அப்ப இந்த 6800க்குள்ள இந்த 900 இருக்குது. பாருங்க, அந்த 900-ஐயும் கூட்டித்தான் 6800 எடுத்திருக்காங்க. அப்ப திருப்பியும் கொண்டு போய் பதிகிறதா? இல்ல. அப்ப இதை என்ன செய்யணும்? நாங்க எங்களினுடைய ஆரம்ப மீதியையும் ஆண்டுக்கான தேவையும் எங்களினுடைய ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுல 2ஆ பிரிச்சு போடணும். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்க, சொத்து விற்பனை. மோட்டார் வாகனம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது 1/10/2018 5 லட்சத்திற்கு மீள் மதிப்பு குறை எங்க போடுறது? மீள் மதிப்பு குறை இதுல ஏனைய செலவுக்குள்ள பாருங்க, அலுவலக மீள் மதிப்பு குறை 1000. அடுத்தது ஆதனம் பொறியுபகரண அசைவு கூற்றுல மீள் மதிப்பு சீராக்கத்துக்குள்ள போடணும். சரிதானே? ஓகே, இந்த அடுத்ததுக்கு போகும் பிள்ளைகள், கம்பெனி மோட்டார் வாகனங்களுக்கு நேர்கோட்டு முறையில் கிரயத்தில் 20% பெருமானத்தை செய்கின்றது. மோட்டார் வாகன விற்பனையால் பெறப்பட்ட காசு கணக்கில் வரவில மோட்டார் வாகன கணக்கில் செலவிலும் பதியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வேறு எந்த கணக்கீட்டு பதிவுகளும் செய்யப்படவில்லை. இப்ப ஒரே ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க. என்னது? காசு கணக்குல வரவு மோட்டார் வாகன கணக்குல பதிஞ்சிருக்காங்க. எங்க பதியணும் பிள்ளைகள்? மோட்டார் வாகன விற்பனை கணக்குல. அப்ப இது ஒரு வேலு. ஓகே, அடுத்தது பாருங்க, இது தொடர்பில் வேறு கணக்கீட்டு பதிவுகள் செய்யப்படவில்லை. நடைமுறை வருடத்திற்கான மோட்டார் வாகனங்களுக்கான பெருமான தேய்வானது ஆரம்பத்தில் உள்ள மோட்டார் வாகன கணக்கு மீதியின் அடிப்படையில்
முழு வருடத்துக்கும் கணக்கப்பட்டு பகிரப்பட்டு. ஓகே, இப்ப மோட்டார் வாகனத்தினுடைய பெருமானத்தை பாருங்க, கீழே தந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ள இருக்குது. 4800 இருக்குதா? 4000. இது எப்படி வந்திருக்காம்? ஆரம்ப மீதிக்கு பதிஞ்சிருக்காம். இது சிம்பிளா நீங்க சின்ன கால்குலேஷன் போட்டும் பார்க்கலாம். ரெண்டு இன்னொரு விதமான சொல்றேன்னு பாருங்க. இதுல 4800 20 வீதமா இருக்கு வேணப்பில்லை. அப்ப கட்டாயம் மோட்டார் வாகனத்தினுடைய கிரயம் ஆரம்பத்துல எவ்வளவா இருந்திருக்கணும்? 24,000 இருந்திருக்கணும். 24,000 இருந்தா தான் இந்த 20 வீதம் கால்குலேட் பண்ணி எவ்வளவு பதிஞ்சிருக்காங்க? 4800 பதிஞ்சிருப்பாங்க. சரிதானே? ஓகே, இப்ப நாங்க டபுள் என்ட்ரியின் படி சொல்லி கொண்டு போறோம் பாருங்க. இப்ப முதலாவது 4000 பெறுமதியான மோட்டார் வாகனம் 5 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. முதலாவது என்ன செய்யணும்? 4000 மோட்டார் வாகனத்தினுடைய கிரயத்தை நாங்க வெளியால அகற்றணும். என்ன? மோட்டார் வாகனத்தின் கிரயத்தை வெளியால அகற்றணும். அப்ப மோட்டார் வாகனத்தின் கிரயத்தை வெளியால அகற்றுறதுக்கு எங்களுக்கு என்ன இரட்டை பதிவு? மோட்டார் வாகன கணக்கு வரவு. எங்க செலவு பிள்ளைகள்? மோட்டார் வாகன கணக்கா? இல்ல. என்ன? மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு. அகற்றல் கணக்கு வரவு எங்க செலவு? மோட்டார் வாகன கணக்குல செலவு. எவ்வளவு கிரியமான மோட்டார் வாகனம் அகற்றப்படுது பிள்ளைகள்? 500,000க்கு 5 மில்லியனுக்கு வாங்கப்பட்ட மோட்டார் வாகனம். நான் 3 சைவர் இல்லாம செய்யறேன்னு கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே, அப்ப மோட்டார் வாகன கணக்கு வரவு 5 மில்லியன், மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு வரவு 5 மில்லியன், மோட்டார் வாகன கணக்கு செலவு 5. அடுத்து என்ன செய்யணும்? திரண்ட தெய்வ அகற்றணும். திரண்ட தெய்வ அகற்றலுக்குள்ள நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்ன பிள்ளைகள்? எப்ப வாங்கி இருக்கான், எப்ப அகற்றி இருக்கான். 1/10/2018 வாங்கி 1/10/2020 அகற்றிட்டாங்க. ஆகவே பிள்ளைகள் எத்தனை வருஷம் பயன்படுத்தி இருப்பாங்க? 2 வருஷம் பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப 5000 மோட்டார் வாகனம் எவ்வளவு காலம் பயன்படுத்தி இருப்பாங்க? 2 வருஷம். ஒரு வருடத்துக்குரிய தேய்வு எவ்வளவு வரப்போகுது? ஒரு வருடத்துக்குரிய தேய்வு ஒரு வருஷத்துக்குரிய தேய்வு 20%. சரியா பிள்ளை? 20%. எத்தனை வருஷம் பயன்படுத்தி இருப்பாங்க? 2 வருடத்துக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. ஆகவே எவ்வளவு திரண்ட தெய்வ நீங்க வெளியால் எடுக்க வேண்டி இருக்கும்? எஸ், 2000 இருக்கு. 2000 பெருமான தெய்வ ஏற்பாட்டில இருந்து வெளியால் எடுக்கணும். இந்த பெருமான தெய்வ ஏற்பாடு வெளியால் எடுக்கிறதுக்கு என்ன இரட்டை பதிவு? மோட்டார் வாகன பெருமான தெய்வு ஏற்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு? 2000 இருக்கு. இந்த 2000 எப்படி வந்தது? 5000 அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனத்தின் கிரியம் 20% தேர்வு செய்யணும். 2 வருஷத்துக்கு எவ்வளவு வர போகுது? 2000. எங்க செலவு பிள்ளைகள்? மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு செலவு 2000 இருக்கு. சரிதானே? அடுத்தது பெற்ற காசு. அப்ப பெற்ற காசுக்குரிய பதிவு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 4000. என்ன? காசு கணக்கு வரவு மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு செலவு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது பாருங்க. விற்பனையால் பெறப்பட்ட காசு காசு கணக்கில் வரவில்லை. காசு கணக்கு சரி, மோட்டார் வாகன கணக்கு. மோட்டார் வாகன கணக்கு சொத்து கணக்கு, அதுல செலவு வச்சுட்டாங்க. ஆகவே நாங்க என்ன செய்யணும்? வெளியால அதை தூக்கணும். வெளியால தூக்குறதுக்கு என்ன பதிவு வரப்போகுது? மோட்டார் வாகன கணக்குல செலவு வச்சுட்டாங்க. அது போல ஆகவே மோட்டார் வாகன கணக்கு வரவு 4000. சரியா? அதை பதிஞ்சிட்டாங்க. பிள்ளையா பதிஞ்சிருக்காங்க. இது ஒரு வேலை பிள்ளை. சரியா? இது பிழையாக பதியப்பட்ட ஒரு வேலை.
எங்க செலவு வரப்போகுது? மோட்டார் வாகன அகற்றல் கணக்குல செலவு 4000 இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, மோட்டார் வாகன அகற்றல் கணக்குல அவர் வச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்க கொண்டு போய் வச்சுட்டு மோட்டார் வாகன கணக்குல வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும் பிள்ளைகள்? லாபமா நட்டமான்னு பார்க்கணும். அப்ப அகற்றல் தொடர்பா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு 4 விஷயம் ஞாபகம் வச்சிருக்கணும். விற்பனையா இருக்கட்டும், பகுதி மாற்றமா, இந்த விற்பனை அகற்றல் என்று வரைக்குள்ள நீங்க ஒரு 4 விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கணும். ஒன்று, மோட்டார் வாகனத்தினுடைய கிரயத்தை அகற்றணும் 5000. அது எத்தனை வருஷம் பயன்படுத்தி இருக்கானோ அதற்குரிய தேவை வெளியால எடுக்கணும். அடுத்தது, அதற்குரிய பெற்ற காசு, அகற்றலால பெற்ற காசை பதியணும். மோட்டார் வாகன கணக்கு இங்கே மோட்டார் வாகன கணக்கு வச்சிருக்கணும். இங்க வேல்யூ பிள்ளைகள் அது பிள்ளையாக பதிஞ்சிருக்காங்க. சரிதானே? இங்க பிள்ளையா பதிஞ்சதால அதை நாங்க இந்த மாதிரி பதிஞ்சு கொள்றோம். சரியோ? ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதை எப்படி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வர போறோம்? முதலாவது பாடத்தை சொன்னேன், இப்படி இப்படி செய்யணும். அடுத்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எப்படி நாங்க அதை பதிவு செய்ய போறோம் என்றதை பார்ப்போம். சோ முதலாவது பாருங்க, மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு. இல்லை, இந்த அகற்றல் வந்தா கட்டாயம் இந்த மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு செய்து பாருங்களாம். ஏன் உங்களுக்கு கணக்கா இடத்துல புள்ளிகள் பெறுறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு செய்து காட்டு. ஓகே, இதுல ஹெடிங் மோட்டார் வாகன அகற்றல். ஓகே, முதலாவது பாருங்க, மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு வரவு. நான் விவரம் போடாம செய்றேன். 5000. எங்க செலவு? மோட்டார் வாகன கணக்கு செலவு. அப்ப மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு பாருங்க, அகற்றல் கணக்குல வரவு வச்சுட்டோம். மோட்டார் வாகன கணக்கு செலவு என்ன செய்யணும் பிள்ளைகள்? பாருங்க, எங்களினுடைய ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுல இந்த மோட்டார் வாகனத்தில இருந்து வெளியால தூக்கணும். பாருங்க, அகற்றல் -5000 வெளியால தூக்கு அகற்றம் என கிரியது. ரெண்டாவது பாருங்க, திரண்ட தெய்வ அகற்றணும். ஓகே, திரண்ட தெய்வுக்கு என்ன பதிவு? மோட்டார் வாகன திரண்ட தெய்வு கணக்கு அல்லது பெருமான தெய்வு ஏற்பாட்டு கணக்கு வரவு. அது என்ன செய்யணும் பாருங்க, மோட்டார் வாகனம் ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்றுல அகற்றலுக்குள்ள -2000 அகற்றி எங்க மாத்தோணும்? மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு செலவு 2000. இப்ப இதை எவ்வளவுக்கு வித்திருக்கம்? 4000க்கு வித்திருக்கம். 4000க்கு விக்கல பாருங்க, இங்க ஒரு வேல்யூ வந்திருக்கு, மோட்டார் வாகன கணக்கு வரவு. அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், உங்களினுடைய பரீட்சை மீது இந்த மோட்டார் வாகனம் எவ்வளவுத்தை காட்டியிருக்கான் பாருங்க, எவ்வளவுத்தை காட்டியிருக்கான்? 20000. அப்ப இந்த 20000 தேவையில்லாம கழிச்ச 4000த்தையும் சேர்த்து, என்ன பிள்ளைகள்? தேவையில்லாம கழிச்ச 4000த்தையும் சேர்த்து இப்ப நாங்க பதிவு வைக்கிறோம், மோட்டார் வாகன கணக்கு வரவு என்றா இந்த மீதி கூடுமா குறையுமா? அதிகரிக்கும். சொத்து கணக்குல வரவுல வச்சா மீதி அதிகரிக்கும். அப்ப மோட்டார் வாகனங்களினுடைய மீதி 20000 பிழையான மீதி. ஏன்? பெற்ற காசை தேவையில்லாம கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க? மோட்டார் வாகன கணக்குல வரவு வச்சுட்டாங்க. பாருங்க, மோட்டார் வாகன கணக்கில் வரவிலும் இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம்? மோட்டார் வாகன கணக்குல மோட்டார் வாகன கணக்குல செலவுல பதிஞ்சிட்டாங்க. இப்ப நாங்க மோட்டார் வாகன கணக்கு மீதியை என்ன செய்யணும்? அதிகரிக்க வேணும். குறைக்கிறீங்க. ஓகே, 16000 இல்ல 20000 இருக்குது. பாருங்க, காசுல வரவு வச்சிருப்போம் பிள்ளைகள், 5000 கிடைக்கல. எங்க செலவு வச்சிருப்போம்? மோட்டார் வாகன விற்பனையில செலவு வச்சிருக்கோம். நாங்க எங்க செலவு வச்சிருக்கோம்? பாருங்க, மோட்டார் வாகன கணக்குல செலவு வச்சிருக்கோம். அது சரியா? இல்ல பிள்ளை. ஆகவே மோட்டார் வாகன கணக்கு வரவு. அப்ப சரியான மோட்டார் வாகனத்தின் ஆரம்ப மீதி எவ்வளவு? 24000. நான் முதல் சொன்னது போலையும் போடலாம், இப்ப சொன்னது போலையும் போடலாம். இந்த 24000 போடுறதுக்கு உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். எங்க செலவு? மோட்டார் வாகன அகற்றல் கணக்குல செலவு 4000.
சரிதானே? இது காசு, இது திரண்ட தேய்வு, இது மோட்டார் வாகனத்தினுடைய கிரயம். இப்ப நீங்க இதை பேலன்ஸ் பண்ணினா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? மோட்டார் வாகன அகற்றலால வருமான கூற்றுக்கு மாத்தியது லாபம் நட்டம். லாபம் கிடைக்குது என்ன பிள்ளை? வரவு பக்கம் வந்தா லாபமாக இருக்கு, செலவு பக்கம் வந்தா நட்டமாக இருக்கு. எவ்வளவு லாபம் பெறப்போகுது? 1000 பெறப்போகுது. சரிதானே? எவ்வளவு லாபம் பெறப்போகுது? 1000 பெறப்போகுது. இந்த லாபத்துக்கு பதிவு என்ன பிள்ளைகள்? மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு செலவு. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மோட்டார் வாகன அகற்றல் கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு செலவு. பாருங்க, அகற்றல் கணக்கு வரவு இதுல பதிஞ்சிட்டோம். லாப நட்ட கணக்கு செலவு என்றது எங்க வரும்? எங்களினுடைய குறிப்பு ஒன்றுல மோட்டார் வாகன அகற்றல் லாபம் எவ்வளவு? 1000 நீங்க காட்டிக்கொள்ளணும் கட்டாயமா. குறிப்பு ஒன்றுல ஏனைய வருமானத்துக்குள்ள காட்டிக்கொள்ளணும். அப்ப பரீட்சை மீதியில தரப்பட்ட 20,000 சரியா பிள்ளையா? அதை சொல்லுங்க பாப்பா. பிள்ளை என்ன பிள்ளை? ஏன் இதுல தேவையில்லாம ஒரு 4000 கழிச்சு விட்டு இருக்காங்க. தேவையில்லாம ஒரு 4000 ரூபாவை கழிச்சு விட்டு இருக்காங்க பிள்ளை. மோட்டார் வாகனத்துக்கு எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 4000. இதுக்கு சரியான பதிவு என்ன? காசு வரவு மோட்டார் வாகன அகற்றல் கணக்குல செலவு வச்சிருக்கணும். பாருங்க, இதை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. எங்க செலவு வச்சிருக்காங்க? மோட்டார் வாகன கணக்கு. மோட்டார் வாகனம் சொத்து கணக்கு பிள்ளை. அப்ப இந்த 20,000 சரியான மீதியா? இல்ல. அப்ப சரியான மீதி எவ்வளவு இருந்திருக்கணும்? 24,000 இருந்திருக்கணும். சரியா? ஆகவேதான் பதிவு என்ன வச்சிருக்கோம் பாருங்க. மோட்டார் வாகன கணக்கு வரவு எங்க செலவு? மோட்டார் வாகன அகற்றல் கணக்குல செலவாக இருக்கு. அப்ப மோட்டார் வாகன கணக்கு சொத்து கணக்கு ஏற்கனவே 20,000 மீதி இருக்கு. 4000 வரவு வைக்கிறோம். அப்ப மோட்டார் வாகனத்தினுடைய ஆரம்ப மீதி கட்டாயம் எவ்வளவா இருக்கும்? எஸ், 24,000 இருக்கு. அப்ப இந்த 24,000க்கு தான் அவர் என்ன செஞ்சிருக்கேன்? என்ன செஞ்சிருக்கேன்? 20% பார்த்து எவ்வளவு? 20% வரும் பிள்ளைகள். 4,800,000 பெருமான தேவை கால்குலேட் பண்ணி போட்டுட்டு எதுக்குள்ள போட்டிருக்கேன்? விநியோக செலவுக்குள்ள போட்டிருக்கேன். ரைட்டா? 4,800 கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்க, உங்களினுடைய மேலதிக தகவல்ல 4,800,000 இருக்குது. ரைட்டா? ஓகே. இந்த 4,800,000 சரியா பிள்ளையாண்டது ரெண்டாவது விஷயம். அவர் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கு என்ற விஷயம் தான் நான் சொல்றேன். ஓகே. அப்ப அது சரியா பிள்ளையாண்டு பார்க்கும்போது 4,800 போட்டிருக்கேன். அப்ப இந்த 4,800க்கு என்ன பதிவு வச்சிருப்பேர் பிள்ளைகள்? மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு வரவு, மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவு. அப்ப பரீட்சை மீதியில தந்த இந்த திரண்ட தேய்வு பெருமான தேய்வு செய்யப்பட்ட பிறகு என்ன பிள்ளை? பெருமான தேய்வு செஞ்சா பிறகு 6,500,000 இருக்குது. விளையுதா? இந்த 6,500 4,800 தேவையும் சேர்த்து, ஏன் மோட்டார் வாகனத்தினுடைய ஆரம்ப மீதிக்கு பாருங்க முழு வருடத்துக்கும் தேய்வு கணிப்பட்டு போட்டுட்டேன். அது சரியா விளையாண்டு பாக்குறது எங்கட வேலை. அப்ப இந்த 6,500 ஆரம்ப மீதியா இருக்குமா? இல்ல. இந்த வருஷம் இந்த 4,800 செய்த தேய்வு மீதியாக இருக்கும். சரிதானே? அப்ப ஆரம்ப மீதி கட்டாயம் எவ்வளவாக இருந்திருக்கணும் பிள்ளை? கட்டாயம் எவ்வளவா இருந்திருக்கும்? 6,500ல 4,800 கழிச்சிங்கண்டா கட்டாயம் ஆரம்ப மீதி திரண்ட தேய்வு மோட்டார் வாகனத்துக்கு 1,700,000 இருக்கு. சரிதானே? அப்ப பரீட்சை மீதியில காட்டப்பட்டிருக்கின்ற 6,500 தேய்வு செய்தா பிறகு, அப்ப தேய்வு செய்தா பிறகு 6,500 காட்டுதுண்டா இந்த வருஷம் தேய்வு எவ்வளவு செய்திருக்க பாருங்க? 4,800. அப்ப ஆரம்ப மீதி எவ்வளவு? 1,700 இருக்கு. இப்ப அடுத்ததா நாங்க பார்க்கணும், இவர் போட்டு 4,800 சரியா பிள்ளையாண்டு பார்க்கணும். அப்ப இங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. என்ன பிள்ளை? மோட்டார் வாகனத்தை பாருங்க, டோட்டல் 24,000 இருக்குது. சரியா? இந்த 24,000த்துல
அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனம். அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனம் எவ்வளவு இருக்குது? எவ்வளவு அகற்றுறோம்? ஓகே, அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனம் அதனுடைய கிரயம் 5000 இருக்கு, அப்படித்தானே? 5000 பெறுமதியுடையதை அகற்றுறோம். ஆகவே மிகுதியாக எவ்வளவு இருக்கும்? மிச்சம் 19000 இருக்கு. விளங்கிட்டா? மொத்தம் 24000 இருக்கு ஆரம்பத்துல, அதுல 5000 அகற்றுறோம். ஆகவே மிகுதி 19000 இருக்கு. அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனம் ரெண்டுக்குமே எத்தனை வீதம் தேய்வு? 20 வீதம் தேய்வு. ஓகே, ஏன் எல்லாத்துக்குமே மோட்டார் வாகனத்துக்கு 20 வீதம் தேய்வு. இந்த அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனம் எங்களினுடைய நிதி ஆண்டுக்குள்ள எவ்வளவு நாள் பாவிச்சிருப்பாங்க பாருங்க. எத்தனை ஆண்டுகளை அகற்றுறாங்க? 1/10/2020. அப்ப 6 மாசம் பயன்படுத்தி போட்டு அகற்றுறாங்க. சரிதானே? அப்ப 1/4/2020 இருந்து 1/10/2020 வரைக்கும் 6 மாசம் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப அகற்றப்பட்ட வாகனத்துக்கு 6 மாத தேய்வு பார்க்கணும். எத்தனை மாசத்துக்குரிய தேய்வு பார்க்கணும்? 6 மாதத்துக்குரிய தேய்வு பார்க்கணும். மிகுதியாக இருக்கிறது வருஷம் ஃபுல்லா இருக்கும். அப்ப மிகுதியாக இருக்கிறவருக்கு 1 வருடத்துக்குரிய தேய்வு பார்க்கணும். சரிதானே? ஏன் அகற்றப்பட்டது பாருங்க. எத்தனை ஆண்டுகள் அகற்றப்பட்டிருக்கு? எஸ், 1/10/2020. அப்ப 6 மாசத்துக்குரிய தேய்வு 20 வீதம் 1 வருஷத்துக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 1 வருஷத்துக்கு தேய்வு 1000, அரை வருஷத்துக்கு 500. மிகுதியாக இருக்கிறதுக்கு முழு வருஷத்துக்கும் தேய்வு வரப்போகுது எவ்வளவு? 20 வீதம் 3800. அப்ப மோட்டார் வாகனத்தின் ஆண்டுக்குரிய தேய்வு கட்டாயம் இந்த வருஷத்துக்கு எவ்வளவு சரியான ஆண்டுக்குரிய தேய்வு? 4300. சரியா? 4300 தான் இந்த வருஷம் மோட்டார் வாகனத்துக்குரிய சரியான தேய்வு. ஆனா இவர் என்ன செய்துட்டேர்? அவசரப்பட்டு ஆரம்ப மீதி 4800க்கு பதிவை வச்சு விட்டுட்டேன். எவ்வளவுக்கு பதிவு வச்சுட்டே? 4800க்கு. அப்ப பெருமானத்தீவை கூட பதிஞ்சிருக்கிறா பிள்ளைகள், பெருமானத்தீவை குறைச்சு பதிஞ்சிருக்கிறா. 2 விஷயம் இருக்குது. ஒன்று பதியவே பதியாம விடுறது, 2வது கூட பதியுது, எல்லாரையும் குறைச்சு பதிவு. அடுத்து இங்க 3ல என்ன நடந்தது? பதியாமலே விட இல்ல. 4300 பதிஞ்சிருந்தா சரி, ஆனா அவர் 4800 பதிஞ்சு வச்சிருக்கு. அப்ப 500 தேவை என்ன செஞ்சுட்டு? எக்ஸஸா பதிஞ்சிட்டு. சரியா? மிகையாக பதிஞ்சிட்டு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? பெருமான தேவையில இருந்து வெளியால தூக்கணும். ஆகவே சரியான தேய்வு எவ்வளவாக இருக்க போகுது பிள்ளைகள்? ஆண்டுக்குரிய தேய்வு 4300 தான் இருக்கு. சரியோ? ஓகே. அப்ப இந்த 4300ஐயும் நாங்க கொண்டு போய் விநியோக செலவுகளை காட்டணுமா பிள்ளைகள்? பாருங்க, விநியோக செலவு அவங்க எவ்வளவு தந்திருக்காங்க? 7200 இருக்குது. இதுல மோட்டார் வாகன தேய்வு சீராக்கம். ஏன் சீராக்கம் என்று போடுறேன்? ஃபுல்லா போட தேவை. உண்மையா இந்த 7200க்குள்ள பாருங்க 4800 சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 4800 சேர்த்து வச்சது சரியா? இல்ல, அதுல பிழை இருக்குது. ஏன்? 4300 போட்டிருந்தா சரி. ஆகவே இதுல இருந்து நாங்க என்ன செய்யணும்? 500 செலவை குறைக்கணும். அது என்னத்துக்காண்டது குறியது பிள்ளைகள்? மோட்டார் வாகனத்தினுடைய தேய்வு சீராக்கமாக இருக்கும். சரிதானே? அப்ப 7200க்குள்ள 4800 பிழையா செய்த தேய்வு இருக்குது. சோ நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? 500 வழியால தூக்கினா சரி. அதே போல எங்களினுடைய திரண்ட தேய்வு சீராக்கத்துக்குள்ள ஆதனம் பொறிய உபகரண அசைவு கூற்றுல 1700 ஆரம்ப மீதி எப்படி வந்தது என்று சொன்ன நான் 4300 சரியான தேய்வு போட்டா சரி. சரிதானே?
இவ்வளவு விஷயம் நீங்க செய்யணும். அப்ப நான் சொன்னேன், இந்த பாடம் தொடங்கி இந்த கேள்வி செய்ய முதலே இந்த கம்பெனிகள் இந்த 2021 அதிகமாக LKAS 16 உங்களுக்கு செக் பண்ணி இருக்கான். ஸோ நல்ல தெளிவா இருந்தா தான் இந்த கேள்வியை முடிக்கலாம். அப்ப இப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவது செஞ்சிட்டோம், ரெண்டாவது செஞ்சிட்டோம், மூன்றாவது செஞ்சிட்டோம், நாலாவது செஞ்சிட்டோம், அஞ்சாவது தரப்பட்டதுக்குள்ள எல்லாம் செய்து முடிஞ்சு. சரிதானே? அப்ப இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சது. இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. கடைசி அதுவும் டவுட்டுகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே, ரெக்கார்டிங்கை பத்தி சார் கடைசியா சொல்லுவேன். அடுத்தது பார்க்க போறது குத்தகைய பார்ப்போம். சரிதானே? ஒன்று ஆதனம் புரிய ஒன்று அசைவு கூற்ற பார்த்துட்டோம். அப்ப அதுல அதிகளவான புள்ளிகளை நீங்க இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்க குத்தகைய பார்ப்போம். குத்தகையில கம்பெனியானது, அப்ப குத்தகை நான் சொன்னா LKSLFRS 16 சொல்லி கம்பெனியானது 31/3/2021 பொறி ஒன்றை, அப்ப இங்க குத்தகை எப்ப பெற்றுக்கொள்றதுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளப்படுது, இதுவும் கேள்வி ஈஸியா போயிட்டு கடைசி நாள். அப்ப கடைசி நாள்ல வந்தா நீங்க தவணை கட்டணமும் பதிய தேவையில்லை, குத்தகை பெருமானத்தையும் பதிய தேவையில்லை, வட்டியும் பதிய தேவையில்லை, 3 விஷயம் பதிய தேவை. அப்ப கடைசி திகதியில 31/3/2021 பொறி ஒன்றை 5 வருடங்களுக்கு பயன்படுத்துவதற்கு உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு குத்தகை உடன்படிக்கை ஒன்றை செய்துள்ளது. குத்தகை உடன்படிக்கையின்படி 31/3/2021 டவுன் பேமெண்ட் ஆரம்ப குத்தகை கொடுப்பனவு 2500,000 செலுத்தப்பட்டது. ஒவ்வொன்றும் 9,71,000. சரியா? குத்தகை தவணை கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். முதலாவது தவணை கட்டணம் 2022, இந்த வருஷம் ஒண்ணு கொடுக்கல, அடுத்த வருஷம் தான் முதலாவது தவணை கட்டணம். செலுத்த வேண்டிய மொத்த வட்டி எவ்வளவு தந்திருக்காங்க? 1355,000. அடுத்த வருடத்துக்குரிய வட்டி எவ்வளவு? 420,000. சோ இதுல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த குத்தகையில நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், குத்தகையில பாருங்க பிள்ளைகள், ஒன்று இந்த குறிப்பு 5 மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிதானே? இந்த குறிப்பு 5ல சொத்தினை பயன்படுத்தும் உரிமை, இது வணிகத்தினுடைய சொத்தாக இருக்கு. சரியா? சொத்தினை பயன்படுத்தும் உரிமை 6-7 செய்யல. ஓகே, 6-7 செய்து விடுறேன், இதற்கு பார்த்துட்டு மிச்சத்தை பார்ப்போம். ஓகே ஓகே, கவனிங்க. இறுதி திகதியில குத்தகை பெற்றுட்டாங்க. அப்ப குத்தகையை பெற்றுக்கொண்ட தினத்துல 2 விஷயம் நீங்க பதியணும். ஒன்று குத்தகை பொறுப்பு, இன்னொன்று சொத்தினை பயன்படுத்தும் உரிமை. 2 விஷயத்தை நீங்க புரிஞ்சு காட்டணும். இந்த சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயம் என்றது 3 பகுதியை கொண்டிருக்கு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயம், இந்த yellow கலரை கால்குலேட் பண்றதுக்கு நாங்க 3 பேரை சேர்ப்போம். ஒன்று ஆரம்ப குத்தகை பொறுப்பு, ஆரம்ப குத்தகை கட்டணம் டவுன் பேமெண்ட், அடுத்தது நேரடியான கிரயம். இந்த 3ஐயும் சேர்த்தாதான் எங்களுக்கு சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயம் கிடைக்கும். சோ இந்த கேள்வியில குத்தகை பொறுப்பு நேரடியா தரையில். அப்ப இந்த குத்தகை பொறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவான இன்னும் ஒரு வழி இருக்கு பிள்ளைகள். சரியா? எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. இந்த தவணை கட்டணம் பாருங்க எவ்வளவு இருக்குது? 9,71,000 என்று சொல்லியிருக்காங்க. அப்ப ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்களா, உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். மொத்த தவணை கட்டணம், மொத்த தவணை கட்டணத்தில இருந்து மொத்த வட்டி இவரை கழிச்சிங்கண்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆரம்ப குத்தகை பொறுப்பு. என்ன கிடைக்கும்? ஆரம்ப குத்தகை பொறுப்பு என்றது கிடைக்கும்.
இலகுவான வழியா நோட் பண்ணி வச்சுக்கணும். மொத்த தவணை கட்டணம் எப்படி எடுக்க போறோம்? ஒரு வருஷத்துக்குரிய தவணை கட்டணம் 9,71,000. எத்தனை வருஷம் நாங்க கட்டணும்? 5 வருஷத்துக்கு கட்டணும். சரியா? 5 வருடத்துக்கு நாங்க குத்தகை தவணை கட்டணத்தை கட்டணும். சோ மொத்தமா நாங்க கட்ட வேண்டிய குத்தகை தவணை கட்டணம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? ஓகே, இதுல 3 சைபர் இல்லாம சரி ஈஸியா 4,885. இந்த 4,885க்கு பேர் என்ன? மொத்த குத்தகை தவணை கட்டணம். பாருங்க, 9,71,000 படி 5 வருஷத்துக்கு கட்டணும். இதுல மொத்த வட்டி 5 வருஷத்துக்குமான வட்டி எவ்வளவு தந்திருக்கான் கேள்வியில இருக்கு பாருங்க, 1,355,000. அப்ப மொத்த குத்தகை தவணை கட்டணத்திலிருந்து மொத்த வட்டியை கழிச்சிங்கள் என்றால் என்ன கிடைக்கும் எங்களுக்கு? குத்தகை பொறுப்பு ஆரம்பத்துல எவ்வளவு என்றது கிடைக்கும். அவ பாருங்க, ஆரம்ப குத்தகை பொறுப்பு எவ்வளவு என்று தரையில வேணும். சரியா? அப்ப என்ன நாங்க செஞ்சிருக்கோம் இந்த கேள்வியில? ஆரம்ப குத்தகை பொறுப்பை கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிற? மொத்த தவணை கட்டணத்திலிருந்து மொத்த வட்டியை கழிக்கணும். சரியா பிள்ளை? ஓகே, இதை கழிச்சா பிறகு பாருங்க, 3,500 தான் ஆரம்ப குத்தகை பொறுப்பு. அப்ப குத்தகை பொறுப்பு சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கான்னு கேள்வியில? கேள்விய மேல பாருங்க, எதை பதிஞ்சிருக்கான்? குத்தகை 2,500, ஆரம்ப குத்தகை கொடுப்பனவு 2,500 செலுத்தப்பட்டுள்ளது. சரிதானே? ஆரம்ப குத்தகை கொடுப்பனவு மட்டுமே சொத்து உரிமையாக இனங்காணப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வேறு பதிவு செய்யப்படவில்லை. பாருங்க, இந்த சொத்து பவனை உரிமை 2,500 ஆரம்ப குத்தகை கொடுப்பனவு மட்டும்தான், வேற ஒன்றுமே பதியல. அப்ப ஆரம்ப குத்தகை பொறுப்பை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம்ப குத்தகை கொடுப்பனவை மட்டும்தான் பதிஞ்சிருக்கான் 2,500 டவுன் பேமெண்ட். சோ இப்ப நாங்க செய்ய வேண்டியது, இதுல ஆரம்ப குத்தகை பொறுப்பு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 3,500. ஆரம்ப குத்தகை கொடுப்பனவு காசுல செலவு வச்சு எங்களினுடைய சொத்து பாவனை உரிமைக்குள்ள வரவு வச்சிருக்காங்க. ஓகே, அதை பதிஞ்சிட்டாங்க. அதை விட வேற எதுவும் சொல்லியிருக்காங்களா? நேரடியான கிரயங்கள் இந்த கேள்வியில சொல்லு. ஆகவே சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் கிரயம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 6,000 வரப்போகுது. சரிதானே? ஈஸியா எடுத்துட்டோம். அப்ப நேரடியான கிரயங்கள், அதாவது பொருத்துவதற்கு உரிய கிரயம் அல்லது சொத்தினை நேரடியாக இடத்திற்கும் நிலையத்திற்கும் கொண்டு வருவதுடன் தொடர்புடைய நேரடியான கிரயங்கள், இது எதுவுமே இந்த கேள்வியில தரும். இந்த கேள்வியில தரும். ஆகவே சொத்து பயன்படுத்தல் உரிமையின் கிரயம் எவ்வளவாக இருக்கும்? 6,000 இருக்கும். சரிதானே? அப்ப இந்த 6,000 கண்டுபிடிக்கிறது ஒரு பேர். இந்த குத்தகை பொறுப்புக்கு, ஓகே, குத்தகை பொறுப்புக்கு இந்த மூன்றையும் சேர்த்தாதான் பிள்ளைகள் சொத்து பயன்படுத்தல் உரிமையின் கிரயம் பெறும். குத்தகை பொறுப்பு, ஆரம்ப குத்தகை பொறுப்பு, ஆரம்ப குத்தகை கட்டணங்கள், தவணை கட்டணம் இல்ல, டவுன் பேமெண்டா, நேரடியான கிரயங்கள், இந்த மூன்றையும் சேர்த்தாதான் சொத்து பயன்படுத்தல் உரிமை வரும். அதுல இந்த ஆரம்ப குத்தகை பொறுப்புக்கு பதிவு, இந்த குத்தகை பொறுப்பு கணக்கு சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு இந்த 3,500க்கு பதிவு தேவை என்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு வரவு 3,500, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிட்டுது குத்தகை பொறுப்பு இப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்குது? 3,500 இருக்கு. குத்தகை குத்தகை பொறுப்பு எங்களுக்கு எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? 3,500. அப்ப சொத்து பயன்படுத்தல் உரிமையின் கிரயம் எவ்வளவு இருக்குது? 6,000 இருக்கு. சரியா? அப்ப 3,500க்கு பதிவு ஒன்றும் பதிய இல்லை. சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு வரவு இதுக்குள்ள சேர்த்துட்டீங்க. குத்தகை பொறுப்பு கணக்கு செலுத்து 2,500 அவன் பதிஞ்சிட்டான். காசுல செலவு, சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்குக்குள்ள வரவு.
சரிதானே? ஆகவே சொத்து பயன்படுத்தல் உரிமையின் கிரயம் எவ்வளவு? 6000. குத்தகை பொறுப்பு எவ்வளவு? 3500. இது ரெண்டுமே எந்த திகதியில பிள்ளைகள்? 31/3/2021 மறக்க வேண்டாம். 31/3/2021 தான் இறுதி திகதியில தான் குத்தகை எடுத்திருக்காங்க. சரியா? ஆகவே இறுதி திகதியில குத்தகை எடுத்ததால இங்க நீங்க பெருமான தேர்வு செய்யணுமா? இல்ல, தேவையில்லை. சரியா? பெருமான தேர்வு செய்ய தேவையில்லை. குத்தகை வட்டி செலுத்தணுமா? இல்ல, அதுவும் தேவையில்லை. குத்தகை தவணை கட்டணம் செலுத்தி இருப்பானா? அதுவும் இல்லை. இந்த கேள்வி குத்தகை easy. அப்ப இந்த கேள்வியில இருக்கிற ஒரு டெக்னிக் என்ன? இந்த ஆரம்ப குத்தகை பொறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த குத்தகை தவணை கட்டணம், மொத்த குத்தகை தவணை கட்டணத்துல இருந்து மொத்த வட்டியை கழிச்சா ஆரம்ப குத்தகை பொறுப்பு வரும்ன்றதை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா ஈஸி. சரிதானே? எவ்வளவுத்தையும் தெரிஞ்சு கொண்டா இந்த கேள்விக்கு விட சரி. அப்ப இந்த பொறுப்பை நாங்க என்ன செய்யணும்? ரெண்டாக பிரிச்சு போடணும். எப்படி ரெண்டா பிரிக்கிறது? ஒன்று நடைமுறை பொறுப்பு, பொறுப்பு அப்படியே கொண்டு போய் போடக்கூடாது பிள்ளைகள். குத்தகை சம்பந்தமா நடைமுறை பொறுப்பு, நடைமுறை எல்லா பொறுப்பு ரெண்டா பிரிக்கணும். நடைமுறை பொறுப்பு, அடுத்தது நடைமுறை எல்லா பொறுப்பு. ரெண்டு விஷயத்தை நீங்க பதிஞ்சுக்கலாம். இந்த 3500 ரெண்டா பிரிக்கணும். ஒன்று நடைமுறை பொறுப்பு, இன்னொன்று நடைமுறை எல்லா பொறுப்பு. மறந்துடாதீங்க பிள்ளைகள், முதலாவது நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது நடைமுறை பொறுப்பு. சரியா? முதலாவது நீங்க எதை கால்குலேட் பண்ணணும்? நடைமுறை பொறுப்பை கால்குலேட் பண்ணணும். நடைமுறை பொறுப்பை எப்படி கால்குலேட் பண்றது? அடுத்த வருட குத்தகை கட்டணம் சய அடுத்த வருட வட்டி. சரியா? அப்ப அடுத்த வருட குத்தகை தவணை கட்டணத்திலிருந்து அடுத்த வருட வட்டியை நீங்க கழிச்சீங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்க போகுது பிள்ளைகள்? நடைமுறை பொறுப்பு கிடைக்கும். அப்ப இந்த கேள்வியில பாருங்க, அடுத்த வருட குத்தகை தவணை கட்டணம் எவ்வளவு? 9,71,000. கேள்வியிலேயே தந்துருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் 9,71,000 கட்டணும். அடுத்த வருஷத்துக்குரிய வட்டி கேள்வியில தந்திருக்கான் பாருங்க. அடுத்த வருடத்துக்குரிய வட்டி 420,000 என்று சொல்லியிருக்கான். என்ன? அடுத்த வருஷத்துக்குரிய வட்டி எவ்வளவு? 420,000. ஆகவே நடைமுறை பொறுப்புல நீங்க காட்ட வேண்டியது எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 9,71,000 420,000 கழிச்சீங்கள் என்றால் 551,000. சரியா? 551,000 தான் பிள்ளைகள். ஓகே, 500 இவ்வளவு வந்து பிள்ளைகள் ஓகே 551,000 பெறப்பட்டாம். 551,000. ஓகே, அடுத்தது நடைமுறை பொறுப்பு. நடைமுறை அல்லா பொறுப்பை கண்டுபிடிக்கிறது எப்படி? அப்ப முதலாவது கட்டாயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, நடைமுறை பொறுப்பை கண்டுபிடிக்கணும். அடுத்த வருட குத்தகை தவணை கட்டணத்திலிருந்து அடுத்த வருட வட்டியை கழிக்கணும். அப்ப நடைமுறை பொறுப்பை நீங்க வேண்டாம் போட்டுக்கொள்ளலாம். நடைமுறை பொறுப்புக்குள்ள குத்தகை பொறுப்பு, குத்தகை கடன் கொடுத்தோர் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு போட போறோம்? 551,000. நடைமுறை எல்லா பொறுப்பை கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்னென்ன பிள்ளைகள்? மொத்த பொறுப்புல இருந்து நடைமுறை பொறுப்பை கழிச்சு விட்டீங்கன்னா சரி. சரியா?
மொத்த பொறுப்புல இருந்து நடைமுறை பொறுப்பை கழிச்சு விட்டீங்கன்னா சரி. மொத்த பொறுப்பு எவ்வளவு? 3500. சரியா? எவ்வளவு? 3500. இதுல இருந்து எவ்வளவு கழிக்க போறீங்க? நடைமுறை பொறுப்பு எவ்வளவு? 551 கழிச்சிங்கள் என்றால் 2,09,49,000 என்றது நடைமுறை அல்லா பொறுப்பாக இருக்கும். சரிதானே? அப்ப ஈஸியா நீங்க கேள்விய செய்து கொண்டு போகலாம். இப்ப நடைமுறை அல்லா பொறுப்புகள் எவ்வளவு காட்டுவீங்க? 2,09,49,000. அப்ப முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது நடைமுறை பொறுப்பு. இரண்டாவது கண்டுபிடிக்க வேண்டியது நடைமுறை அல்லா பொறுப்பு. நடைமுறை பொறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்த வருட குத்தகை தவணை கட்டணத்திலிருந்து அடுத்த வருட வட்டியை கழிக்கணும். மொத்த பொறுப்புல இருந்து நடைமுறை பொறுப்பை கழிச்சிங்கன்னா நடைமுறை அல்லா பொறுப்பு வரும். சோ 2,949 நடைமுறை அல்லா பொறுப்புக்குள்ள குத்தகை பொறுப்பு போட்டுக்கணும். அப்ப 3,500 அப்படியே போடுறதா? இல்ல. ஏன்? அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள செலுத்த வேண்டிய பொறுப்பு நடைமுறை பொறுப்பாகவும் மிச்சம் நடைமுறை அல்லா பொறுப்பாகவும் இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கேள்விக்குள்ள இப்ப நாங்க குத்தகை தொடர்பாக எல்லாம் செஞ்சிட்டோம். சரியா? இன்னும் ஒரு விஷயம், இந்த சொத்தினை பயன்படுத்தும் உரிமை இவர் எங்க மாத்தோணும்? எங்களினுடைய நடைமுறை அல்லா சொத்துக்குள்ள நீங்க 6,000 காட்டிக்கொள்ளணும். சொத்து பயன்படுத்தல் உரிமை குறிப்பிலக்கம் 5 கண்டதை நீங்க போட்டுக்கொள்ளணும். சரியோ? ஓகே. சோ இவ்வளவு விஷயத்தையும் நீங்க பார்த்து பதிஞ்சிட்டீங்கண்டா உங்களுக்கு குத்தகை முடிச்சு. அப்ப இங்க குத்தகையில இந்த ஆரம்ப பொறுப்பை கண்டுபிடிக்கிறது தான் இந்த. அப்ப இங்க குத்தகை வட்டியை பதிய தேவையில்லை, குத்தகை பெருமானத்தையும் பதிய தேவையில்லை, குத்தகை தவணை கட்டணம் பதிய தேவை. சரியா? ஆரம்பத்துல சொத்து பயன்படுத்தல் உரிமையை பதிகிறோம். 3,500 ரெண்டா பிரிக்கிறோம். குத்தகை நடைமுறை பொறுப்பு, நடைமுறை எல்லா பொறுப்பு. சரிதானே பிள்ளைகள்? இவ்வளவு பதிஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, வருமான வரி சம்பந்தமான சீராக்கம். வருமான வரியானது கடந்த வருடத்துக்காக செலுத்திய 5 லட்சத்தையும் நடைமுறை வருடத்தில் முதல் 3 காலாண்டுகளுக்கும் செலுத்திய உள்ளடக்கி உள்ளது. அப்ப பாருங்க, வருமான வரி என்று சொல்லி 1,900 தந்திருக்காங்க. இது போன வருஷத்துக்காக செலுத்தின 5 லட்சத்தையும் இந்த வருஷம் 3 காலாண்டுக்கு கொடுத்ததும் இருக்கு. அப்ப இந்த 1,900 என்றதுக்குள்ள ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. போன வருஷத்துக்காக எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500. அப்ப இந்த வருஷத்துக்காண்டி எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? 1,400 கொடுத்திருப்பாங்க. சரியோ? அப்ப இன்னும் இந்த வருஷத்துக்கு ஏற்பாடு செய்யணும் என்று சொல்லி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்? 2 லட்சம் ரூபாய் இறுதி காலாண்டுக்கு நாங்க ஏற்பாடு செய்யணுமா? ஆகவே ஆண்டுக்குரிய வருமான வரி செலவினம் எவ்வளவு வரப்போகுது? ஏற்கனவே 1,400 கொடுத்திருக்கோம் இந்த வருஷத்துக்காக, இன்னும் 200 ஏற்பாடு செய்யணும். ஆகவே ஆண்டுக்குரிய வருமான வரி செலவினம் எவ்வளவு பிள்ளைகள்? 1,600. இந்த 1,600 நீங்க போட வேண்டியதுங்க குறிப்பு இலக்கம் 3ல ஆண்டுக்குரிய வருமான வரி செலவு 1,600 போடணும். இதுல அடுத்தது பார்க்க வேண்டியது மிகை வரி குறைவு. அது ஈஸியா பார்க்கலாம். எப்படி பாருங்க, ஏற்பாடு செய்திருக்க 600. ஆனா எவ்வளவு நாங்க போன வருஷத்துக்காக இந்த வருஷம் கொடுத்திருக்கோம்? 500,000 செலுத்தி இருக்கோம். சரியா? அப்ப 1,600 1,900 பாருங்க பிள்ளைகள், செலுத்திய வருமான வரி பரீட்சை மீதியில வரவு பக்கத்துல இருக்கிறது. இந்த 1,900 500 போன வருஷத்துக்கு கொடுத்திருக்கோம். அப்ப மிச்சம் 1,400 நடைமுறை ஆண்டுக்காக கொடுத்திருக்கோம். இன்னும் நடைமுறை ஆண்டுக்காக 200,000 ஏற்பாடு செய்யணும். ஆகவே ஆண்டுக்குரிய வருமான வரி செலவு 1,600. இப்ப பாருங்க, 600 ஏற்பாடு செய்திருக்கோம், ஆனா 500 தான் கொடுத்திருக்கோம். அப்ப நாங்க ஏற்பாடு செய்தது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குதா? அதிகமாக இருக்குது. 600 ஏற்பாடு செஞ்சிருக்கோம், 500 தான் கொடுத்திருக்கோம். அப்ப 100 மிகையாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அப்ப இங்க குறைவரியா மிகை வரியா? மிகை வரி வந்திருக்கு. அப்ப மிகை வரி என்ன செய்யணும் பிள்ளைகள்? கழிக்க வேணும். மிகை வரி என்ன செய்யணும்? கழிக்க வேணும். சரியா? அப்ப ஏற்பாடு எவ்வளவு செய்யணும்? 200.
வருமான வரி ஏற்பாடு 200,000 செய்யணும். அது நிதிநிலைமை கூற்றுல நடைமுறை பொறுப்புல நீங்க காட்ட வேண்டி இருக்கும். வருமான வரி ஏற்பாடு என்று சொல்லி காட்டும். சரியா? அப்ப வருமான கூற்றுல எவ்வளவுத்த காட்டுவீங்க பிள்ளைகள்? இந்த 1,500,000 பாருங்க, ஆண்டுக்குரிய வருமான வரி செலவு 1,600,000, 1,400 கொடுத்திருக்கோம். 200 இன்னும் ஏற்பாடு செய்யணும். பாருங்க, அந்த 200 தான் நீங்க நடைமுறை பொறுப்புல போட்டிருக்கோம். மிகை வரி எப்படி? போன வருஷத்துக்காக 600 ஏற்பாடு செஞ்சிருக்கோம், ஆனா 500 தான் கொடுத்திருக்கோம். மிகை வரி ஏற்பாடு. அப்ப நீங்க வருமான கூற்றுல ஆண்டுக்கான லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு வருமான வரியை போட்டு காட்டணும் பிள்ளைகள்? 1,500,000. இதுல குறிப்பிலக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. குறிப்பிலக்கம் 3ஆக இருக்கு. சரிதானே? இந்த விடயங்களை கவனிச்சு கொண்டு போனீங்கன்னா சரி. அப்ப வருமான வரி என்பது ஈஸியா ஆண்டுக்குரிய வருமான வரி, அடுத்தது மிகை வரியா குறை வரி. அடுத்தது பாருங்க, நிதி கூற்றுக்களை வழங்குவதற்கு இயக்குநர்களால் 31/5/2021 அன்று அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் நிகழ்வுகள் இடம்பெற்று இருந்தன. வியாபார கடன்பட்டோர் வகையற்றவராக 1/5. அப்ப பாருங்க, நிதி கூற்றுக்களை அதிகாரம் அளிக்கிறதுக்கு LKS 10. சரியா? நிதி கூற்றுக்களை இயக்குனர் சபை வெளியிடுவதற்கு அதிகாரம் அளித்த திகதி 31/5/2021. அதற்கு முதலே அந்த நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. இவர் கடனை தரமாட்டேர் என்றா இது சீராக்கம் செய்ய வேண்டிய நிகழ்வு. சீராக்கம் செய்யணும் என்ற என்ன அர்த்தம் பிள்ளைகள்? டபுள் என்ட்ரி வர், இரட்டை பதிவு. இது என்ன சீராக்கம்? அறவிட முடியா கடன். சரியா? அறவிட முடியா கடனாக இருக்கும். இல்ல, உங்களுக்கு டவுட் நான் திரும்பி சொல்றேன்னா, அறவிட முடியா கடனா பதிவளிக்கிறதுக்கு என்ன பதிவு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பாருங்க எவ்வளவு? 6 லட்சம். அப்ப நிதியாண்டின் இறுதி திகதியில காணப்பட்ட 6 லட்சம் கடன்பட்டோர் வகையற்றவர், பேங்க்ரப்சி ஆயிட்டு, காசு தரமாட்டேன், அவர்கிட்ட வாங்கிலாத, அது இயக்குனர் சபை அதிகாரம் அளிக்க முதல் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகவே சீராக்கம் செய்ய வேண்டிய நிகழ்வு. அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு வரவு எங்க பதிகோணம்? விற்பனை விநியோக செலவுல, அறவிட மாறி பதிவில் நிர்வாக செலவுல அறவிட முடியா கடன் என்று சொல்லி 600,000 பதிகோணம். கடன்பட்டோர்ல செலவு 600,000. அப்ப பரீட்சை மீதில பாருங்க, கடன்பட்டோர்கிட்ட எவ்வளவு இருக்க பிள்ளைகள்? வியாபார வருமதிகள் ரெண்டு இருக்கும். இப்ப கடன்பட்டோர் பேர் பாவிக்கிறேன் 7,400. இதுல எவ்வளவுத்த நாங்க கழிக்கணும்? அறவிட முடியா கடன் 600,000 கழிச்சா வியாபார வருமதிகள் என்று, வியாபார வருமதிகள் என்று சொல்லி பரீட்சை மீதில் எவ்வளவுத்த பதிஞ்சு காட்டணும் பிள்ளைகள்? 6,800. எப்படி வந்தது? 7,400 பரீட்சை மீதில இருக்குது, 600,000 அறவிட முடியா கடன், சீராக்கம் செய்ய வேண்டிய நிகழ்வு. ஆகவே 6,800 பரீட்சை மீதில காட்டும். சரி, நிதிநிலைமை கூற்றுல நடைமுறை சொத்துக்களை காட்டணும். சரியா? அடுத்தது இரண்டாவது நிகழ்வை பாருங்க பிள்ளைகள். கட்டடம் ஒன்று தீயினால் அழிவடைந்திருக்கு. அப்ப தீ அழிவு கண்டது நிதியாண்டின் இறுதி திகதிக்கு பின்னர் மேலெழுந்த நிலைமைகள். சரியா? ஆனாலும் பாருங்க 5 மில்லியன் ரூபாய் லொஸ் ஆகும். அப்ப இதை நாங்க சீராக்கம் செய்ய இயலாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தீயழிவு கண்டு எங்க பார்த்தாலும் நீங்க திகதியை கூடி கவனிக்க தேவையில்லை, சீராக்கம் செய்ய இயலாது. சரியா? அப்ப சீராக்கம் செய்ய இயலாது என்றா நாங்க என்ன செய்யணும்? இது கணிசமான பகுதியாக இருக்கிறதால குறிப்புல வெளிப்படுத்தணும். சரியா? அப்ப குறிப்பு 6ல எழுதுறேன். என்ன எழுத போறேன் பாருங்க. கட்டடம் 5 மில்லியன் கிரயமான கட்டடம் 15/5/2021 தீயழிவுக்கு உள்ளாகி உள்ளது என்று நீங்க நோட் பண்ணீங்கன்னா சரி. ஓகேவா? 5 மில்லியன் கிரயமான கட்டிடம் குறிப்பு 6ல எழுதி கொள்ளணும். கட்டாயம் எழுதணுமா பிள்ளைகள்? ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். சீராக்கம் செய்ய தேவையில்லை என்றாலும்
அது பொருண்மையுடைய தகவல். பொருண்மை சிக்னிபிகன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா பொருண்மை என்ன பாருங்க, 5 மில்லியன்ன்றது பெரிய விபத்தான ஒரு கட்டிடம் வந்து அழிவடைஞ்சிட்டு. இப்போ கட்டாயம் குறிப்புல காட்டணும். இதனால எங்களினுடைய அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானம் எடுப்பது பாதிப்படையும். அப்ப கட்டாயம் குறிப்புல நோட் பண்ணி காட்டணும். இரயமான கட்டிடம் ஒன்று 15/5/2021 தீயினால் அழிவடைந்திருக்கு. இதை காட்டணும். ஓகே, வேற எதுவும் சொல்லியிருக்காங்களா? தீயழிவு முடிஞ்சு. நாங்க செய்யாத ஒரு விஷயம் இந்த 6 7 இருக்கேன். கொஞ்சம் பொறுங்கோ. ஓகே, அதுல 6வது 7வது கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி என்றது? ஒன்று வந்து இடைக்கால பங்குலாவும் செலுத்தியிருக்காங்க. பாருங்க, உங்களோட கேள்வி பேப்பர்கள் இருக்கும். சாதாரண பங்குதாரருக்கு இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது விநியோக செலவுக்குள்ள காட்டியிருக்காங்க. அப்ப உங்களோட விநியோக செலவு பாருங்க. இந்த விநியோக செலவுக்குள்ள இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது என்று காட்டியிருக்காங்க. எவ்வளவுத்த காட்டியிருக்காங்க? ஏனைய விநியோக செலவு தனியா காட்டையில இதுல மொத்த விநியோக செலவுக்குள்ள இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியதும் சேர்க்கப்பட்டிருக்கு. எவ்வளவு சேர்த்திருக்காங்க? ஏனைய விநியோக கிரியமாக காட்டியிருக்காங்க. இப்ப இதுல ஏனைய விநியோக கிரியம் என்று காட்டப்பட்டிருக்கிற விடயம் என்னத்தை குறிக்கிறது பிள்ளைகள்? எங்களினுடைய இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியதை குறிக்குது. எங்களினுடைய இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியதை குறிக்குது. ஓகே, அப்ப பாருங்க, இடைக்கால பங்கு லாபம் செலுத்தினா இங்கே அவர் இல்ல. அப்ப விநியோக கிரியத்திலிருந்து வெளியால் எடுக்கணும். என்ன எடுத்து உரிமை மாற்றல் கூற்றுல நாங்க பதிவோம். அப்ப விநியோக கிரியத்துக்குள்ள ஓகே, விநியோக கிரியத்துக்குள்ள இருந்து நாங்க வெளியால தூக்குறதுக்கு 400,000 வெளியால் எடுக்கணும். ஏன்? இது விநியோக கிரியத்துக்குரியது இல்ல. இடைக்கால பங்கு லாபம் வழங்கினது விநியோக கிரியத்துக்குள்ள இருக்கக்கூடாது. எங்க வரும்? எங்களினுடைய உரிமை மாற்றல் கூற்றுல இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது என்று சொல்லி நிறுத்தி வைத்த லாபத்துல என்ன செய்யணும்? 400 கழிச்சு காட்டணும். அப்ப இடைக்கால பங்கு லாபம் செலுத்தினா எங்க வரப்போகுது? எங்களினுடைய உரிமை மாற்றல் கூற்றுல அவர் தேவையில்லாம என்ன செஞ்சிருக்கார் பாருங்க, விநியோக கிரியத்துக்குள்ள சேர்த்திருக்கார். விநியோக கிரியத்துக்குள்ள சேர்த்தது சரியா? இல்ல, பிழையானது. சரியோ? அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கணக்காய்வு கட்டணம் 300 தொடர்பாக பதிவுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. அப்ப கணக்காய்வு கட்டணம் என்ன செய்யணும்? சென்மதியாக இருக்குது, கொடுக்கணும். அப்ப சென்மதியாக இருக்குது என்றா பிள்ளைகள் கணக்காய்வு கட்டண கணக்கு வரவு. கணக்காய்வு கட்டணம் எங்க வரும்? நிர்வாக செலவு. கணக்காய்வு கட்டணம் அப்ப 300,000 செலுத்தணும். ஆடிட் ஃபீயா? ஓகே, சென்மதி கணக்காய்வு கட்டணம் நடைமுறை பொறுப்புகளை காட்டணும், கொடுக்கணும். கணக்காய்வு கட்டண கணக்கு வரவு சென்மதி கணக்காய்வு கட்டண கணக்குல செலவு 300 இருக்கு. ஏன் கொடுக்கணும்ன்றதை சொல்லி இருக்காங்க. சோ இவ்வளவு தான் இதுல இருக்கிற கேள்வி. சரிதானே? அப்ப இதுல LKS 16 அதிக அளவுல செக் பண்ணி இருக்காங்க. அடுத்தது குத்தகை தொடர்பான கேள்வி வந்திருக்குது. LKS 10 எது? சீராக்கம் செய்ய வேண்டிய நிகழ்வு, செய்ய தேவையற்ற நிகழ்வு. இந்த கடைசியா பார்த்த இடைக்கால பங்கு லாபம் கணக்காய்வு கட்டணம் செம்மையாக்கல்கள் என்றதுக்குள்ள வரப்போம். அதை விட வருமான வரி சீராகும். அப்ப இவ்வளவுத்தையும் ஃபர்ஸ்டா பிள்ளைகள் நீங்க 15 எடுக்கணும். 15 எடுத்தா பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? பரீட்சை மீதியில இருக்கிற பதியாத விடயங்களை பதியும். சோ முதலாவது பாருங்க, காணி 10,000 பதிஞ்சிட்டாங்க. பாருங்க,
ஓகே சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இதற்கு பார்த்துட்டு கடைசியா சொல்றேன். அடுத்தது பாருங்க கட்டடங்கள் எவ்வளவு? 18,000. பாருங்க கட்டடத்தினுடைய கிரயம் 17 இல்லைன்னா சரியா? திரண்ட தேவு 15 கிரயம் 17 15 கொண்டு போகும். அடுத்தது நீங்க பரீட்சை விதியை பாருங்க பிள்ளைகள். ஓடல்ல அலுவலக உபகரணம் 15 சரியா? மோட்டார் வாகனம் 15 அதனுடைய திரண்ட தேய்வு பாருங்க எல்லாத்துக்கும் 15 பாகத்தில். இருப்புக்கள் 4250 எங்க வரும்? நடைமுறை சொத்து 4250 இருப்பு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் வியாபார வருமதிகள் எவ்வளவு? 4250 வியாபார வருமதிகள் நாங்க 15 பிள்ளைகள் அந்த அறவிட முடியா கடன் சீராக்கம் செய்து. அடுத்தது பாருங்க சொத்து வியாபார கொடுமதிகள் அவரும் 4250 இருக்குது. வியாபார கொடுமதி நடைமுறை பொறுப்புக்குள்ள வியாபார கொடுமதி சரியா? அதையும் 15. அடுத்தது பாருங்க சொத்து பாவனை உரிமை 15 சரியா? காசு மற்றும் காசுக்கு சமனானவை எங்க வரும்? நடைமுறை சொத்துக்குள்ள வரும். காசு மற்றும் காசுக்கு சமனானவை 500. அடுத்தது பாருங்க கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் எங்க வரும்? உரிமை மாற்றல் கூற்றுல எவ்வளவு? உங்களோட பரீட்சை விதியை பாருங்க 38,000 நிறுத்தி வைத்த லாபம் பாருங்க பிள்ளைகள் 12,500 இதெல்லாம் ஆரம்ப மீதியா இருக்கும் என்ன? அடுத்தது பாருங்க விற்பனைகள் 60,000 எங்களினுடைய வருமான கூற்று மொத்த முற்றடக்க வருமான கூற்றுல பதிக்கணும் 60,000. விற்பனை கிரியம் சீராக்கம் எதுவும் வரையில அப்படியே போடுங்க 38,500. விநியோக கிரியம் 6,800 பாருங்க விநியோக கிரியம் 15. விற்பனை விநியோக செலவு 7,200 இதுல பாருங்க 15 இருக்குமா? நிர்வாக செலவு 6,800 15. நிதி கிரயம் 1,200 இருக்கு 1,200. அடுத்தது பாருங்க ஏனிய செலவு 15 இருக்கும் 600,000 15. வருமான வரி ஏற்பாடு 15. இப்ப இவ்விடத்துல இருக்கிற எல்லாம் 15. முதலாவது செம்மையாக்களை பதிகோணம் பிள்ளைகள். அடுத்ததாக நீங்க இதுல பரீட்சை இதுல இருக்கிறத பதிகோணம். அடுத்ததாக இதை கூட்ட போகணும் சரிதானே? இப்ப பரீட்சை இதுல எல்லாம் 15 கூட்டுறதுக்கு ரெடி ஆகலாம் சரியா? முதலாவது பிள்ளைகள் ஆதனம் பொறிவு பண்ண அசைவு கூற்ற பாருங்க. இந்த ஆதனம் பொறிவு பண்ண அசைவு கூற்றுல காணி அதனுடைய மீள்மதிப்பீட்டு பெறுமதி 15,000 இருக்குது. கட்டடம் 18,000. மோட்டார் வாகனம் பாருங்க எவ்வளவு? 19,000. அலுவலக உபகரணம் 5,000 இருக்கு. அப்ப அலுவலக உபகரணத்துக்கு தேவை இருக்காது. ஏன்? நாங்க என்ன செஞ்சிட்டோம்? மீள் மதிப்பீடு செய்துட்டோம் கடைசி திகதியில. அப்ப அதனுடைய திரண்ட தேவை எதுவும் இருக்காது. ஓகே அடுத்தது பாருங்க மோட்டார் வாகனத்தினுடைய இறுதி மீதி எவ்வளவு இருக்க போகுது? 4,000 திரண்ட தேவை. கட்டடத்துக்கு 3,000 சரியா? அப்ப கிரயத்திலிருந்து கிரயம் அல்லது மீள் மதிப்பீட்டு பெறுமதியிலிருந்து திரண்ட தெய்வ கழிச்சிங்கண்டா காணிக்கு இருக்காதுன்னா பூச்சியம் கழிச்சிங்கண்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? முன் கொண்டு செல்லும் பெறுமதி. அப்ப காணியின் முன் கொண்டு செல்லும் பெறுமதி 15,000. கட்டணத்துக்கு 18,000 3,000 கழிச்சிங்கண்டா 15,000. இங்க 19,000 4,000 கழிச்சிங்கண்டா 15,000. மோட்டார் வாகனத்தின் முன்கொண்டு செல்லும் பெறுமதி அலுவலக உபகரணத்தின் முன்கொண்டு செல்லும் பெறுமதி சைவர கழிச்சா 5,000. சோ இதுல இருந்து மொத்த பெறுமதி எவ்வளவு வரப்போகுது? 50,000 வரப்போகுது. இந்த 50,000 தான் பிள்ளைகள் இந்த பக்கமும் கூட்டுங்களா 50,000 தான் எங்க கொண்டு போய் போடணும்? நீங்க உங்களினுடைய நிதி நிலைமை கூற்றுல குறிப்பு இலக்கம் 4 போட்டு சரியா? குறிப்பு இலக்கம் 4 போட்டு 50,000 பதிஞ்சு கொள்ளணும். அவ வேற ஏதாவது தொகை உங்களினுடைய ஆதனம் புரிவுபரண அசைவு கூற்று என்று சொல்லி ஆதனம் புரிவுபரணம் என்று நடைமுறை எல்லா சொத்துக்களை போடுறதா? இல்ல
சரியா? அப்ப இதை கவனிச்சு கொள்ளணும். இந்த 50,000 தவிர என்னத்தை போட்டாலும் மார்க்ஸ் கிடைக்காது. ஓகே, அடுத்தது பாருங்க, மிச்ச விஷயங்களை கூட்டி கொண்டு போவோம். விநியோக கிரியம். விநியோக கிரியம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். விநியோக கிரியத்தினுடைய டோட்டல் 6,900 வருகுதா உங்களுக்கு? 6,900. சரி, 7,200. அதுல 500 கழிக்கிறோம், 400 கழிக்கிறோம், 600 கூட்டுறோம். நிதி நிலைய நிர்வாக செலவு. நிலைய நிர்வாக செலவுக்குள்ள ரெண்டு விஷயம் தான். அப்ப 7,100 நிலைய நிர்வாக செலவா இருக்கும். ஓகே, நிதி செலவுல வேற ஒன்றும் இல்ல, அதே 1,200 ஆயிரம். மீள் மதிப்பு குறைய, அலுவலக மீள் மதிப்பு குறைய சேர்த்து ஏனைய செலவு 1,600 இருக்கும். சரியா பிள்ளைய? அப்ப வேற எதுவுமே இதுக்குள்ள வர போறது கிடையாது. அப்ப நாங்க இதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளோம். இங்க 6,900 வருமான கூற்றுல விநியோக செலவு, நிர்வாக செலவு 7,100. அடுத்தது ஏனைய செலவுகள், நிதி செலவு எங்களுக்கு 1,200, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனைய செலவு 1,600. சரி, ஆக எங்களினுடைய மொத்த செலவு எவ்வளவு வரப்போகுது? 16,800 இருக்கும் மொத்த செலவு. சரிதானே? ஓகே, இப்ப எங்களினுடைய மொத்த லாபம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 21,500 வருகுதா? ஏனைய வருமானம் பாருங்க, ஏனைய வருமானம் குறிப்பு 1. குறிப்பு 1ல எங்களுக்கு வேற ஏனைய வருமானம் இல்லை. அப்ப ஏனைய வருமானத்துல டோட்டல் எவ்வளவா இருக்கும்? 1,000 இருக்கும். அந்த 1,000 ஏனைய வருமானம் வருமான கூற்றுல போட்டுக்கொள்ளுங்க. இப்ப ஏற்கனவே மொத்த லாபம் 21,500, ஏனைய வருமானம் 1,000. ஓகே, சோ மொத்தமா 22,500. 22,500ல எங்களுக்கு 16,800 மொத்த செலவு கழிச்சிங்கண்டா எவ்வளவு வர போகுது? 5,700 ஆண்டுக்கான லாபமா? இல்ல, வரைக்கும் முன் லாபம். என்ன? சோ வரைக்கும் முன் லாபத்துல இருந்து வருமான வரி செலவு 1,500 கழிச்சிங்கண்டா எங்களுக்கு ஆண்டுக்கான லாபம் எவ்வளவு வர போகுது? 4,200. இங்க ஏனைய முற்றடக்க வருமானம் வேற எதுவும் இல்ல, 5,000. மொத்தமாக மொத்த முற்றடக்க வருமானம் 9,200 இருக்கும். இது செய்ததை வச்சுதான் போடுறோம் பிள்ளைகள், வேற எதுவும் நாங்க போட இல்லை. சரியா? அப்ப இந்த எப்படி நாங்க கொண்டு போய் இந்த மொத்த முற்றடக்க வருமானத்தை எப்படி உரிமை மாற்றல் கூற்றுக்கு மாத்துறது? மொத்த முற்றடக்க வருமானம் என்று போட்டு ஆண்டுக்கான லாபத்தை 4,200 நிறுத்தி வைத்த லாபத்துக்குள்ள போடணும். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் மிகைய மீள் மதிப்பு ஒதுக்கத்துக்குள்ள நீங்க போட்டு காட்டும். இங்க பொது ஒதுக்கம் எதுவும் வர இல்லை. சரிதானே பிள்ளை? ஓகே, சோ இங்க மொத்தமாக எங்களினுடைய உரிமை மாற்றல் கூற்று எடுத்தீங்கன்னா ஆரம்பத்துல டோட்டல் 50,500 இருக்கும். இங்க 9,200, இங்க -400. வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இல்லை. ஆகவே டோட்டல் வரப்போகுது 59,300. சரிதானே? அப்ப உரிமை ஆண்மையை நீங்க காட்டைக்குள்ள சாதாரண பங்குகள் எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது? 38,000. சரியோ? நீங்க இந்த உரிமை மாற்றம் போட்டு ஹொரிசோண்டலாவும் கூட்டிக் கொள்ளணும், எல்லா பங்கும் கேட்டு முழுமைப்படுத்தணும் பிள்ளை. அப்பதான் எங்களுக்கு தெரியும் எதை சேர்க்கும், எதுக்கு புள்ளி கொடுப்பாருன்றது தெரியாது. சரியோ? அப்ப நீங்க முழுமையா கம்ப்ளீட்னஸ்ன்றது உங்களோட விடையில இருக்கணும். சரியோ? Okay. அடுத்தது பாருங்க, நிறுத்தி வைத்த லாபத்தினுடைய டோட்டல் 16,300. சோ அது அவ்வளத்தையும் இங்க 38,000, மீள் மதிப்பு ஒதுக்கம் 5,000, நிறுத்தி வைத்த லாபம் 16,300, மீள் மதிப்பு ஒதுக்கம்
உள்மதிப்பு ஒதுக்கம் 5000 இருக்கு. ஆகவே எங்களினுடைய மொத்த உரிமையாண்மை 59,300 இருக்கு. வேற எதுவும் இருக்கா? இல்லை. இனி மொத்தமா டோட்டல் பண்ணீங்கன்னா சரி, இங்க 56,000 நடைமுறை எல்லா சொத்தினுடைய டோட்டல். நடைமுறை சொத்தினுடைய டோட்டல் எவ்வளவு வருது பிள்ளைகள்? 11,550. ரெண்டையும் சேர்த்தீங்கண்டா மொத்தமா கணக்கு பேலன்ஸ் ஆக போறேன் எங்களுக்கு 67,550. சரிதானே? அதே போல இங்கேயும் நடைமுறை எல்லா பொறுப்புக்குள்ள 2,949. சரியா? நடைமுறை பொறுப்பினுடைய டோட்டல் இல்லை, ஒவ்வொரு ஹெடிங்குக்கும் ஒவ்வொரு டோட்டல் போடணும். தெளிவா செஞ்சு கொள்ளுங்க. கெட்டிக்கார பிள்ளைகள் ஒழுங்கா செய்து கொள்ளுங்க. முழுமைப்படுத்தணும் கணக்கு. அறுபத்தி 7,550 எங்கட கணக்கு பேலன்ஸ் ஆகுது. சரிதானே? ஓகே. சோ கேள்வியை முழுமைப்படுத்துறது மிக முக்கியம் பிள்ளை. நீங்க எதையாவது செய்து காட்டிட்டு போய் எதையாவது செஞ்சுட்டு வந்துட்டு ஓகே முடிஞ்சதுன்னு இருக்கக்கூடாது. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேள்வி சரியா 40 நிமிஷத்துக்குள்ள செய்யலாம். கேள்வி முழுமையா பாருங்க. இதுல குத்தகையில அந்த ஆரம்ப குத்தகை பொறுப்பு புதுசு. அடுத்தது இங்க மீள் மதிப்பீடு சொத்து விற்பனை வழக்கமா கேள்வியில வாரதே இல்லை. இந்த வருஷம் கேள்வியில வந்திருக்கு. சரிதானே? நீங்க இதற்கு முன்னுக்கு எடுத்து பாருங்க. சொத்து விற்பனையில ஒரு கேள்வியும் வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்ச அளவுல கிட்டடி ஒரே வருடம் இல்லை, எப்பயாவது இருந்துட்டு தான் வரும். இப்ப எல்லாம் வராதுன்ற சில நேரம் படிச்சுட்டு போய்க்குள்ள எல்லா கேள்வியும் வந்துடும். அது தொடர்பான தெளிவா இருக்கணும். உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தா இப்ப கேளு. ஒரு நிமிஷம் பிள்ளைகள். சார் டவுட் கேட்கலாமா? சார் பேசலாம். இல்லை, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா இந்த கேள்வியில எதுவும் டவுட் இருந்தா கேட்கணும். வச்சிங்கன்னா தான் எனக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க வரியை கொஞ்சம் படுத்துற 1000 ஓகே. வருமான வரி இதில் இந்த கேள்வியில வருமான வரி மிக ஈஸியா இருக்கு பிள்ளைகள். பாருங்க, வருமான வரி சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க. இதுல வருமான வரியை பாருங்க. உங்களுக்கு செலுத்திய வருமான வரி பரீட்சை மீதுல வரவு பக்கத்துல இருக்கும். போன வருஷம் செய்த ஏற்பாடு எங்க இருக்க போகுது? உங்களினுடைய பரீட்சை மீதுல செலவு பக்கத்துல இருக்க போகுது. இந்த வருமான வரியில இந்த செலுத்திய வருமான வரி போன வருஷத்துக்கு எவ்வளவு கொண்டிருக்காங்க? 500 கொண்டு இருக்குது. கேள்வியில சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு அப்ப போன வருஷத்துக்கு 500 பிள்ளைகள் மொத்தமா செலுத்தினது பாருங்க 1900. அப்ப அதுல 500 போன வருஷத்துக்குரியதுண்டா இந்த வருஷத்துக்கு எவ்வளவு செலுத்தி இருக்காங்க? முதல் 3 காலாண்டுக்கு 1400 செலுத்திருக்கு. ஆனா இன்னும் எவ்வளவு ஏற்பாடு செய்யணுமா? இறுதி காலாண்டுக்கு 200. அப்ப 1400 இந்த வருஷத்துக்காண்டி கொடுத்திருக்கான். இந்த வருஷத்துக்கு இன்னும் 200 ஏற்பாடு செய்யணும். ஆகவே மொத்த வருமான வரி ஆண்டுக்குரிய வருமான வரி செலவினம் 1600 இருக்கும். அதுல குறை வரி மிகை வரி எப்படி பாக்குறது? இந்த வருஷம் பாருங்க 600 போன வருஷம் ஏற்பாடு செய்திருக்காங்க. என்னத்துக்காக? வருமான வரிக்காக. ஆனா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500 தான் கொடுத்திருக்காங்க. சோ என்னவா இருக்குது? 100 மிகை ஏற்பாடாக இருக்குது. அப்ப மிகை ஏற்பாடு எங்களினுடைய குறிப்பு 3ல கழிச்சு காட்ட வேண்டி இருக்கு. சரியா? வருமான வரி ஏற்பாடு நடைமுறை பொருட்களுக்குள்ள போட வேண்டி இருக்கு. வேற எதுவும் கேட்கணும்னா கேட்க. தேங்க்யூ சார். விளங்கில இதை கதைச்சிங்க எனக்கு விளங்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸஸ் வந்துட்டு நீங்க என்ன நடத்தணும்னு விரும்புறீங்களா? உங்களோட இதில் சொல்லுங்க.
லெசன்ஸ் அந்த கிளாஸஸ் தொடர்ச்சியாக நடத்தணும்னு விரும்புறீங்களா? யா சார் விரும்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டிஃபரன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நண்பிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் கண்டினியூஸாக அதை நடத்திருக்கோம். சில டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அதே நேரம் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் அடுத்தடுத்த இதில் கண்டினியூவாக செஞ்சு கொண்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டைம் ஆயிட்டு நினைக்கிறேன். சார் அந்த கிளாஸ் சொல்லுங்க சார். ரெக்கார்டிங் சம்பந்தமா கணக்கா பேர் மெசேஜ் போட்டு கொண்டு அதையும் சொல்லி ரெக்கார்டிங் வந்துட்டு எங்களுக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்றதுடாக எடுத்துக்கொள்ளலாம் சார். இண்டிவிஜுவலா கேட்கறவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னு சொன்னா இதுக்கு பொறுப்பு சார்கிட்ட நீங்க சார் எங்களோட லைவ் கிளாஸ் தானே முக்கியமான கிளாஸஸ். எங்க லைவ் கிளாஸ் வந்துட்டு தான் அட்டென்ட் பண்றது முக்கிய எஃபிஷியன்சி. ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் ஆகிறத கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அதனால தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வச்சு தான் அந்த ரெக்கார்ட் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஜாயின் ஆகி கொள்ள எல்லா நிலைமையில கூட நீங்க ரெக்கார்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே பிளேயர், தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார். கிளாஸ் முடிச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ Oh. சார், மோட்டார் வாகனத்துக்கான தேய்வு வந்து பிழையா பதிஞ்சதை 500 மைனஸ் பண்ணவங்க தானே. அதை டிரெக்டா செய்யாம 4300 பிளஸ் பண்ணி நான் அப்படி செய்யலுமா? விளங்கல நீங்க மோட்டார் வாகனத்துக்கான தேய்வு பிழையா பதிஞ்சதை விநியோக செலவுல 500 டிரெக்டா மைனஸ் பண்ணவங்க தானே. பதிலா நீங்க 4800 திருப்பி கூட்டிட்டு திருப்பி 4300 கழிச்சாலும் சரிதான். ஓகே சார், ஒரே மார்க்ஸ் தான், ஒரே புள்ளி திட்டம் தான். எக்ஸ்ட்ரா ஒன்றும் தர மாட்டாங்க. ஓகே சார், முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ்ல அரவிந்த் சார் உங்களை சந்திப்பாங்க. தேங்க்யூ வெரி மச்.